சார் அப்படியே மியூட் பண்ணு செல்வம். முகவர் தினமான எடுத்தோடனே போன் பண்றாங்க, அதுக்குள்ள நம்மள டிஸ்டர்ப் பண்றதுக்குன்னு. ஹலோ, மாத்திருக்காங்கண்ணா. ஆவாதுண்ணா அந்த ஆறுல பாயிண்ட் கணக்க மாட்டேங்கிறாங்க. எதுவுமே பண்ணலையாண்ணா. நான் 15 வருஷம் ஆச்சு. ஸ்டார்ட் பண்ணலாம். மியூட் பண்ண மியூட் பண்ணு, மியூட் பண்ணு. இவங்க நம்ம சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. என்னைய மட்டும் அன்மியூட் பண்ணி விட்டுரு. கேக்குதா? கேக்குதுண்ணா. ஓகே. மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சார்பாக சிறப்பான நாளில் சிறப்பான பயிற்சி வகுப்பு வந்து நம்ம இன்னைக்கு நடத்த இருக்கிறோம். பயிற்சி வகுப்பை துவங்குவதற்கு முன்பாக இந்த பயிற்சி வகுப்பு அனைவருக்கும் பயனுள்ளதாக அமைய இந்த பிரபஞ்சத்திடம் வேண்டி ஒரு நிமிடம் அமைதி பிரார்த்தனை செய்வோம். நன்றி நண்பர்களே. நான் ரெக்கார்டிங் ரிஸ்யூம் பண்ணிக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை உற்சாகமான மாலை வணக்கம். இன்றைய சிறப்பு பயிற்சியாளர் நமக்கெல்லாம் நன்கு அறிமுகமான எனது அருமை தம்பி திண்டுக்கல் செல்வம் எம்டிஆர்டி அவர்கள். மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சார்பாக இதுக்கு முன்னாடியே 2 பயிற்சி வகுப்பு வந்து செல்வம் அவர் வந்து எடுத்திருக்கிறாரு. அதனால செல்வத்தை பத்தி நான் அறிமுகப்படுத்தி பேசணும் அப்படிங்கிற நிலைமை இல்லை. செல்வம் என்னை விட எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா மாறி இருக்கிறாரு. நான் சொன்ன உடனே இப்படி ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம முகவருக்கு கொடுக்கலாம். மதிய ஆயுதத்துடைய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டா, எந்த ஒரு புது விஷயம் வந்தாலும் அதை இமிடியேட்டா நம்ம மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமா இருக்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நம்மளை தொடர்ந்து ஃபாலோ பண்றவங்களுக்கெல்லாம் அது நல்லா தெரியும். நம்ம வந்து எந்த ஒரு புது திட்டம் வந்தாலும் சரி, இல்ல புதுமையா ஏதாவது ஒரு மாற்றம் வந்தாலும் சரி, இமீடியட்டா அத அனைவருக்கும் புரியும் வகையில கொண்டு போய் சேர்ப்பது என்பது நம்மளுடைய சிறப்பம்சம். அந்த வகையில நம்ம இதுக்கு முன்னாடி ஆனந்தாவை பத்தி ரொம்ப விரிவா ஒரு கிளாஸ் எடுத்திருக்கோம். இப்ப முகவர்களுக்கு மிகவும் பயன் தரக்கூடிய ஒரு ஆப்பை வந்து எல்ஐசி டெவலப் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. இது வந்து மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய முகவர்களுக்கு வந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துருக்காங்க, அதற்கான இன்புட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரைனிங்கும் இன்புட்டும் எல்லா முகவர்களுக்கும் கிடைச்சிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். கிடைக்கல அப்படிதான் சொல்லலாம். நான் இதை பற்றியான விஷயங்கள் நிறைய பேருக்கு முழுமையா சேரல. அப்ப இந்த சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்மளுடைய முகவர்கள் முழுமையா தெரிந்து கொண்டால்தான் எல்ஐசி நமக்காக இவ்வளவு சிரமப்பட்டு உருவாக்கிய ஒரு ஆப்பை வந்து நம்ம முழுமையா பயன்படுத்தி
அதை நம்ம வணிக வளர்ச்சிக்கு வந்து நம்ம பயன்படுத்த முடியும் என்ற நோக்கில் தான் நான் வந்து கேட்டேன். என்ன தம்பி, இது ஒரு ப்ரோக்ராம் நம்ம சேனல்ல பண்ணிடலாமா அப்படின்னு. ஏன்னா எனக்கு தெரிந்து இதுவரைக்கும் இந்த ஆப் சம்பந்தமாக லைவா எங்கேயுமே பயிற்சி அளித்ததாக எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கலாம், எனக்கு தெரியல. இருந்தாலும் நம்ம வந்து இத பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அண்ணா இன்னும் நிறைய அப்டேட் வர வேண்டியது இருக்கேன்னா இப்பயே பண்ணுவோமா, இல்ல அப்டேட்லாம் வந்த பிறகு பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாரு செல்வம். நான் இப்ப இருக்கிற விஷயத்த முதல்ல ஷேர் பண்ணிடுவோம். அப்டேட் வந்ததுன்னா அதுங்க அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து அவங்க உள் வாங்கிக்குவாங்க. பேஸா இப்ப என்ன இருக்கு அப்படிங்கிற தகவலை வந்து நம்ம இம்மீடியட்டா நம்ம மக்களுக்கு லைவா நீ உன்னுடைய மொபைல் இருந்து நீ ஒர்க் பண்ணி காட்டு அப்படின்னு சொன்னேன். சரி, இன்னைக்கு பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது முகவர் தினமான இன்னைக்கு பண்ணுவது மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம இந்த பயிற்சி வகுப்பை வந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். முகவருக்குன்னு ஒரு தனி சிறப்பான ஒரு தினத்தை எல்ஐசி கொண்டாடுது. எல்ஐசில எத்தனையோ கிளாஸ் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இருக்கும். கிளாஸ் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய மேனேஜ்மெண்ட் இருக்கு. கிளாஸ் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சி அதிகாரிகள் இருக்காங்க. கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லக்கூடிய அலுவலக ஊழியர்கள் இருக்காங்க. கிளாஸ் 4 அப்படின்னு சொல்லக்கூடிய கடைநிலை ஊழியர்கள் இருக்காங்க. அதோட முகவர்களும் இருக்காங்க. மத்த எந்த கிளாஸுக்கும் இல்லாத ஒரு சிறப்பு அம்சத்தை எல்ஐசி உருவாக்கி கொடுத்திருக்கு. வேற யாருக்கும் ஸ்பெஷல் தினத்தை எல்ஐசி இன்சூரன்ஸ் வாரத்தில் கொண்டாடுவதில்லை. எல்ஐசி கொண்டாடக்கூடிய ஒரே தினம் முகவர் தினம்தான். ஏன்னா நீங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள். முகவர் தான் இந்த எல்ஐசியோடைய தூண், அடித்தளம், வேர். அந்த முகவர் தினத்துல இப்படி ஒரு சிறப்பான பயிற்சியை வந்து நம்ம நடத்திட்டு இருக்கோம். இப்பொழுது இந்த பயிற்சி வகுப்பை முழுமையாக நடத்தி தருமாறு எனது அருமை சகோதரர் செல்வம் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது மேடை அவர் வசம். செல்வம், வருக, சிறப்பு தருக. அவசியம். தேங்க்யூ. வந்திருக்கக்கூடிய அனைத்து இம்யூனிட்டிசியினுடைய உறுப்பினர்கள் ஹவுஸ்ஃபுல் செல்வம். ஆமனே. தாழ் கொண்டு வணங்கும் பேனாவை போல் முதலில் என்னுடைய அருமை அண்ணன், நம்மளுக்கெல்லாம் வழிகாட்டியா இருக்கக்கூடிய நம்முடைய குருநாதர் திரு ஆர் மதியழகன் அவர்களை இந்த செப்டம்பர் 5 ஆசிரியர் தினத்தன்று அவரை வணங்கி என்னுடைய கருத்துரை வழங்க இருக்கின்றேன். செப்டம்பர் 5 எப்பையும் மூவர்களுடைய தினம். அண்ணன் கேட்டார், மூவர் 5ஆம் தேதி வச்சுக்கலாம் அப்படின்னாரு. முன்னாடி நபி தானே, 5ஆம் தேதியை வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அதனால இங்க வந்திருக்கக்கூடிய அத்துணை முகவர் நண்பர்களுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனைவார்ந்த முகவர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த போரம் வந்து கொஞ்சம் பொறுமையா எல்லாரும் பார்க்கணும். இடையில எந்த விதமான டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேர்னிங்க்கு ஒரு நல்லா இருக்குங்கிறதுக்காக தான் சொல்றேன். யாரும் அன்மியூட்ல வந்துடாதீங்க. ஃபர்ஸ்ட் ஹம்பிள் ரெக்வஸ்ட். ஸோ இந்த ஒரு நல்ல வாய்ப்பினை வழங்கிய எங்களுடைய அருமை அண்ணன் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய நன்றியை தெரிவித்து, சேல்ஸ் எல்ஐசியுடைய சூப்பர் சேல் எல்ஐசி சேல்ஸ் சாத்தி இருந்துச்சு. அது வந்து ஒன்லி ஃபார் கொட்டேஷன்ஸ் அனுப்புறதுக்கு மட்டும், போஸ்டர்ஸ் போடுறதுக்கு, டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு போடுறதுக்கும், வெப்சைட் உருவாக்குறதுக்கு மட்டும் இருந்தது. ஸோ அது வந்து ஒன்லி ஃபார் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பண்றதுக்காக இருந்துச்சு. சேல்ஸ் சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப் வந்து சர்வீஸ் ஓரியன்டாகவும் கொண்டு வந்திருக்குது. லேட்டஸ்ட் மைக்ரேட்டிங் பண்ணி வந்திருக்கிறது. ஸோ இந்த ஒரு எல்ஐசியுடைய சூப்பர் சேல்ஸ் ஆப்பை கொண்டு வந்த நமது தாயான 70 வயதை கொண்டாடிக்கொண்டு 69 வயதை நிறைவு செய்து 70வது வயதை கொண்டாடி இருக்கக்கூடிய நமது நிறுவனத்தை மீண்டும் ஒரு முறை மனதார நன்றியோடு தெரிவித்துக் கொண்டு பயிற்சியை துவக்குகிறேன். எல்ஐசி சேல்ஸ் ஆப்ல வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, பிளே ஸ்டோர்ல போகணும். பிளே ஸ்டோர்ல போய் சர்ச்சில் போனீங்கன்னா எல்ஐசி சூப்பர் சேல் சாத்தி அப்படிங்கிற ஒரு இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போய் டைப் படிச்சீங்க அப்படின்னு சொன்னா அது ஃபுல்லா டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆகின பின்னாடி என்ன வரும்னு காமிக்கிறேன் உங்கள்கிட்ட.
சூப்பர் சேல்ஸ் சாத்தி. இதுதான் வரும் ஃபர்ஸ்ட். இதுக்கு அப்புறம் ஹலோ வெல்கம் டு எல்ஐசி அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் ப்ளீஸ் செலக்ட் யுவர் யூஸ் ரோல். ஏஜென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கு மட்டும்தான் இப்ப சேல்ஸ் சாத்தி வந்திருக்கு. லிக்காவுக்கு இன்னும் வரல. சிஎல்ஏஸ்க்கும் ஏஜென்ட்ஸுடைய இருக்கிறதுக்காக அது வந்திருக்கு. பட் ஏஜென்ட்ஸுடைய ஸ்ட்ரென்த் இது எதுவுமே வரல. நான் அடுத்து படிப்படியா சொல்றேன். பட் ஃபர்ஸ்ட் ப்ரீ லான்ச் வந்து ஏஜென்ட்ஸ்க்கும் டெவலப்மெண்ட் ஆஃபீஸருக்கும் வந்திருக்கு. இதுல ஏஜென்ட் அண்ட் டிஓ அப்படின்னு போடுறது நம்ம எல்லாம் ஏஜென்ட்ஸ் போட்டு கீழே வந்து கெட் ஸ்டார்டட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஒரு ஏஜென்சி கோடு காமிக்கும். உங்களுடைய ஏஜென்சி கோடு காமிக்கும் 0. உங்களுடைய ஏஜென்சி கோடை அடிக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கும். அதை கிளிக் பண்ணணும். அப்படி ஸ்க்ரோல் பண்ணி மேலே விட்டுட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்ம்னு வரும். கன்ஃபார்மை கொடுத்துட்டீங்கன்னா நெக்ஸ்ட்னு ஒன்று வரும். நெக்ஸ்ட் கொடுத்த மாயமே மொபைல்ல வந்து எல்லா பேரும் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு மொபைல்லையும் 2 சிம் வச்சிருக்கீங்க. அந்த 2 சிம்ல எந்த சிம்மை வந்து எல்ஐசியினுடைய அபிஷியலுக்கு கொடுத்துருக்கீங்க, ஆபீஸ்ல கொடுத்துருக்கீங்க, அதுல இருந்து தான் உங்களுக்கு எந்த விதமான மெசேஜ் ஓடிபி வரும் எல்லாமே வருமோ அந்த நம்பர் இருக்கக்கூடிய மொபைல்ல தான் நீங்க இந்த எல்ஐசி சூப்பர் சேல் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணணும். பண்ணி முடிக்கிறப்ப சிம் அண்ட் டிவைஸ் பைண்டிங்னு வரும். இதுல வந்து நான் 2 சிம் இருக்கு. அதுல வந்து எந்த சிம்மு உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த நம்பரை டச் பண்ணணும். சிம் 1 சிம் 2 இருக்கும். எந்த நம்பரை நீங்க எல்ஐசியில கொடுத்துருக்கீங்களோ அதை நீங்க கொடுத்துட்டு கன்ஃபார்ம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா செட்டிங் யுவர் சிம் கார்டுன்னு போகும். ஒரு மெசேஜ் போகும். எதுக்குன்னா எல்ஐசி ஆஃபீஸுக்கு நீங்க எந்த நம்பர்ல நீங்க எல்ஐசி ஆஃபீஸ் அந்த நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்ல இருந்து எல்ஐசி ஆஃபீஸ்க்கு வந்து ஒரு மெசேஜ் போகும். மெசேஜ் போறதுக்கு என்ன காரணம்னா அந்த மொபைல்ல வந்து நீங்க பணம் வச்சிருக்கணும். அதாவது இது வந்து 3 ரூபாய் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்க. அந்த சார்ஜஸ் இருக்கு. 3 ரூபாயோ 2 ரூபாயோ ஒவ்வொரு மெசேஜை பொறுத்து இருக்கு. சார்ஜஸ் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து போயிட்டு அம்புக்குறி மாதிரி கேள்வி கேட்கும். அது கேட்டுச்சு அப்படின்னா உங்களுடைய மொபைல்ல வந்து பேலன்ஸ் இல்லைன்னு அர்த்தம். நெட்வொர்க் ஃப்ரீ, போன் ஃப்ரீ பேசுறது இல்லை, பேலன்ஸ் இருக்கணும். இருந்தா தான் அது போகும். இது போக முடிச்சு டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா போயிடும். போன பின்னாடி அப்படியே நீங்க பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு பாருங்க சிம் கார்டு அண்ட் டிவைஸ் பைண்டிங் ஃபெயில்டுன்னு வருது. ஏன்னா இது நான் வந்து என்னுடைய ஏஜென்சியுடைய கோடை கொடுத்துருக்கேன். அதனால அது உள்ள போகல. இதுக்கப்புறம் என்ன வரும்னா சிம் செட் ஆயிடும். செட் ஆகி கன்ஃபார்ம் ஆன பின்னாடி என்ன வரும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் லைவ் டெமோவுக்கு போறேன். இது முடிச்ச பின்னாடி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லி கேட்கும். பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லி கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வந்து என்னென்ன இருக்கணும்னா 8ல இருந்து குறைஞ்சது 8 அதிகபட்சம் 15 கேரக்டர்ஸ் இருக்கணும். அதுல வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், நியூமரிக்கல் லெட்டர் இருக்கணும், ஸ்மால் லெட்டர் இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் இருக்கணும். இந்த 4 கேரக்டர் இருக்கிற மாதிரி நீங்க பாஸ்வேர்டை செட் பண்ணி வச்சுக்கணும். அது மினிமம் 8 இருக்கணும், அதிகபட்சம் 15 வரையும் வச்சுக்கலாம். நீங்க அதை வந்து பாஸ்வேர்டு செட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கேட்கும். கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்து முடிச்ச பின்னாடி எம்பின் மொபைலுடைய பின் நம்பர் கேட்கும். அந்த மொபைல் பின் நம்பர் 4 டிஜிட் உடைய நம்பர் இருக்கு. 4 டிஜிட் இருக்கும். நீங்க 4 டிஜிட் எது உங்களுக்கு மனப்பாடமா தெரியுதோ அந்த நம்பரை வச்சுக்கலாம். ஒன்று உங்க பிறந்த தேதியை வச்சுக்கலாம், இல்ல உங்க ஏஜென்சி கோட வச்சுக்கலாம், இல்ல உங்களுக்கு மனப்பாடமா இருக்கக்கூடிய ஒரு நம்பர் 4 நம்பரை வச்சுக்கலாம். எம்பின் கேட்கும், கிரியேட் எம்பின் கேட்கும். அந்த 4 நம்பர் கிரியேட் எம்பினை கொடுத்து முடிச்சிடணும். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் வரும். அதையும் நீங்க கொடுத்த பின்னாடி உங்களுடைய மொபைல் ஆப் வந்து சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கிளிக் டு லாகின் அப்படின்னு வந்து நிற்கும். லாகின் வந்து நிற்கும். லாகின் பண்ணிட்ட பின்னாடி நான் எப்படி பண்றதுன்னு சொல்றேன்.
ஒரு நிமிஷம், நான் பாஸ்வேர்டு மாற்றணும், அதுக்காக கேட்டேன். ஓகே. இப்ப நான் வந்து அடுத்து வந்து என்ன வரப்போகுதுங்கிறத உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இதுக்கப்புறம் தான் லைவ் டெமோ. கவனிங்க. இது வந்து முடிச்ச பின்னாடி என்ன வரும்னு பாருங்க. எல்ஐசி சேல் சூப்பர் சார்த்தி அந்த ஆப் கொடுத்தமாயும் எல்லாமே வந்துடும். என்ன சொல்லியிருக்கேன் நான் முதல்ல? ஏஜென்சி கோடு நம்பர் கொடுக்கணும், அதுக்கப்புறம் அக்ரி கண்டிஷன் கொடுக்கணும், கண்டிஷன் முடிச்ச பின்னாடி சிம் செட் ஆகிறதுக்கான பைண்டிங் பண்ணும், பைண்டிங் பண்ணி முடிச்ச பின்னாடி எந்த எல்ஐசி ஆஃபீஸுக்கு நான் அஃபிஷியல் ஆஃபீஸ்க்கு வந்து நீங்கள் எந்த நம்பரை கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்ல இருந்து எல்ஐசியுடைய வெப்சைட்டுக்கு மெசேஜ் போகும். அதுக்கு வந்து எஸ்எம்எஸ் சார்ஜஸ் இருக்கும். அது ஒரு சிலது கம்புக்குறி மாதிரி கேட்டு இருந்துச்சுன்னா நீங்க மொபைல் ரீசார்ஜ் பண்ணிட்டு பண்ணா தான் ஆக்டிவேட் ஆகும். அது முடிச்ச பின்னாடி அது முடித்த பின்னாடி என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஸ்வேர்ட் செட் பண்ணணும், எம்பின் செட் பண்ணி சக்சஸ்ஃபுல் வந்துடும். அதுக்கப்புறம் லாகின் கொடுக்கணும். லாகின் கொடுக்குறப்ப இப்படி உள்ள போறப்ப செக்யூரிட்டி ஆப் இருக்கு, ஸ்கிப்னு கொடுத்துடணும். எல்லா ஆப்பும் வச்சிருப்பாங்க, எல்லா பேரும் ஆப் வச்சிருப்பாங்க. ஆல் மித்ரா வச்சிருப்பாங்க, ஜீவன் இது பீமா மித்ரா வச்சிருப்பாங்க, பெர்ஃபெக்ட் சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. எல்லா ஆப்பும் சர்வீஸ் ஓரியன்டான ஆப், எல்லா ஆப்பும் இப்ப வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. இப்ப வந்து ஸ்கிப்னு மட்டும் காமிது, ஸ்கிப்னு மட்டும் கொடுத்தா போதும். ஸ்கிப்னு கொடுத்து முடிச்ச பின்னாடி எம்பின் பாருங்க. எம்பின் வந்து அந்த 4 நம்பர், உங்களுக்கு எந்த நம்பர் கொடுத்துருந்தீங்களோ அந்த நம்பர். இது கொடுத்து முடிச்ச பின்னாடி லாகின் அப்படின்னு உள்ள போனீங்க அப்படின்னா வந்துருதா, செல்வம் அப்படின்னு வந்துடும். இதுல வந்து நான் சிஎல்ஏவா இருக்கிறதுனால எனக்கு கீழே யுவர் ஆர்கனைசேஷன் அஸ் டுடேன்னு போட்டு இன்ஃபோர்ஸ் ஏஜென்ட் கேட்டிருக்காங்க, வியூ ஏஜென்ட்ஸ் கேட்டிருக்காங்க, டெர்மினேட்டட் ஏஜென்ட்ஸ் கேட்டிருக்காங்க. இது சிஎல்ஏவுக்கும் லிக்காவுக்கும் இன்னும் வராதனால இது அப்டேட் ஆகாம இருக்கு. ஸோ இதை நீங்க விட்டுருங்க. அதுக்கு அப்படியே மேல பாத்தீங்கன்னா யுவர் பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி அப்படின்னு இருக்கும். இதுல இருந்துதான் நீங்க கவனிக்க வேண்டியது இருக்கு. இதுதான் நம்மளுக்கு முக்கியமானது. யுவர் பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி அப்படிங்கிற இடத்துல போயிட்டு அது எப்படி உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எப்படி எல்லாம் நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாங்கிறதுக்கு 5 வகையான ஃபில்டர் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கரண்ட் மந்த், கரண்ட் குவார்ட்டர், கரண்ட் ஃபைனான்சியல் இயர், கரண்ட் காலண்டர் இயர். இந்த 4 விஷயத்துல உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை எப்படி நீங்க கொண்டு வரலாங்கிறதுக்கு இருக்கு. இது நீங்க மந்த்லியும் போடலாம். இப்ப மந்த்லி போட்டுட்டீங்கன்னா என்ன வருதுன்னு பாருங்க. லாஸ்ட் இந்த மந்த் நான் பேப்பரே கொடுக்கல, எந்த பிரீமியமும் கொடுக்கல, அதனால டோட்டல் பிரீமியம் இல்ல 0%. ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியமும் எதுவும் நான் கொடுக்கல, 0% அப்படின்னு வந்திருக்கு. இதுவே கீழே அப்படியே அமுக்கி குவார்ட்டர்னு போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். குவார்ட்டர்னு போட்டுட்டு பாத்தீங்கன்னா சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க, அப்படியே ஸ்லோவா வரும். என்ஏவி 17% ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் நான் சேர்த்து வச்சிருக்கேன். அது பிரீமியம் டிஸ்பிளே ஆகல. ஏன்னா இன்னைக்கு வந்து காலையில இருந்து சர்வர் வந்து ரொம்ப பிஸி, மைக்ரோசாஃப்ட் ஆகிறதுனால எனக்கே லைவ்ல கொடுக்க முடியுமான்னு பயம். அதை 2 தடவை நான் அன்இன்ஸ்டால் பண்ணி சிரமப்பட்டு தான் இதை வந்தேன். அதனால உங்களுடைய டோட்டல் பிரீமியம் எவ்வளவு இருக்கு, லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் பிளஸ்ல இருக்கா மைனஸ்ல இருக்கான்னு இதுல பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் போன வருஷத்துல இருந்து இந்த வருஷம் கூடி இருக்கா குறைவா இருக்காங்கிறத நம்ம பாத்துக்கலாம். இது குவார்ட்டருக்காக பாத்துக்கிறது. அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் இயர், ஃபைனான்சியல் இயருக்குன்னு பார்க்க போறப்ப எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க லைவாவே பார்க்கலாம். ஒரு நிமிஷம். இதுவும் அப்படிதான் பாருங்க. லாஸ்ட் இயர் நான் பண்ணினதை விட இந்த ஃபைனான்சியல் இயர்ல இன்னைக்கு தேதியில 13% நான் வந்து பிரீமியம் கம்மியா கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத இங்க நம்மளுக்கு காமிக்குது. ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் அமௌண்ட்ல 13% வந்து நான் பிரீமியம் குறைவாக கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை வச்சிருக்காங்க. இது ஃபைனான்சியல் இயருக்காக. அதுக்கப்புறம் காலண்டர் இயர். காலண்டர் இயர் கொடுக்கறது வந்து எம்டிஆர்டிக்காகத்தான் காலண்டர் இயர், மற்ற எல்லாமே ஃபைனான்சியல் இயர். அது பாருங்க, காலண்டர் இயருக்கு நான் 8% கடந்த ஆண்டை விட மைனஸா 8% வந்து பிரீமியம் வந்து கம்மியா கொடுத்துருக்கேன். அஷான் இன்னைக்கு தேதி வரையும், இன்னைக்கு 5/9/2025 வரையும் நான் வந்து இவ்வளவு பிரீமியம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இவர் பெர்ஃபார்மன்ஸ் சம்மரியில 4 இருக்கும். ஒன்று மந்த்லிக்கு பார்க்கணும்,
ஒன்று குவார்டருக்கு பார்க்கணும், ஒன்று ஃபைனான்சியல் இயர் பார்க்கணும். இது எல்லாமே ஃபைனான்சியல் இயர் கிளப் மெம்பருக்கு வர்ற அளவுக்கு நம்ம பண்ணிக்கொள்ளலாம். சாரி, இருக்கு. இதை முடிச்ச பின்னாடி இந்த 4 தான், 4ஐயும் முடிச்சுட்டு தான் இது 4 உங்களுக்கு ஓகேனா நீங்க இது பண்ணுங்க. அதுக்கப்புறம் குயிக் லிங்க்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த லிங்க்ஸ்லையும் யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படியே காமிக்கிறோம். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி காமிக்கிறதுங்கிறத பாருங்க. அங்க வந்து எதுவுமே காமிக்கல. இப்ப பாருங்க 4 காலம் இருக்கும். ஃபில்டர்ங்கிற இடத்துல எத்தனை இருக்கு பாருங்க, 5 காலம் இருக்குது. இதுல வந்து அந்த பெர்ஃபார்மன்ஸ் வரும். இதுல 5 காலம் இருக்கும். 5 காலத்துல கரண்ட் மந்த்துக்கு இருக்கும், கரண்ட் குவார்டருக்கு இருக்கும், கரண்ட் ஃபைனான்சியல் இயருக்கு இருக்கும், கரண்ட் காலண்டர் இயருக்கு இருக்கும். காலண்டர் இயர் ஃபார் எம்டிஆர்டிக்காக. கரண்ட் ஏஜென்சி இயர்னா ஏஜென்சி இயருக்கு நம்ம எவ்வளவு இதுவரை நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த கரண்ட் மந்த் அப்படிங்கிறத போட்டுட்டு கீழே வந்து அப்ளைன்னு இருக்கு பாருங்க. அந்த அப்ளைவை டச் பண்ணீங்கன்னா எவ்வளவு கொடுத்துருக்கேன்னு பாருங்க. 22,000 ரூபாய் காலண்டர் இயர். அந்த மந்த்துக்கு எவ்வளவு கொடுத்துருக்கேன், 22,000 ரூபாய் பிளஸ் பிரீமியம் அமௌண்ட் பிரேக்கப் எல்லாமே. ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம், ஃபர்ஸ்ட் இயர் ரினுவல் தான் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் ரினுவல், ஏன்னா புதுசாக நான் பாலிசி எதுவும் இதுவரையும் நான் லாகின் பண்ணல, அதனால ஃபர்ஸ்ட் பிரீமியத்துல வரல. 2வது வருஷத்துக்குரிய, அதாவது 2வது 1 இயருக்கு ஃபர்ஸ்ட் பிரீமியம் முடிஞ்சு அடுத்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் இயர் பிரீமியம் 22,000 ரூபாய் நான் பிரீமியம் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நமக்கு காமிக்கிறோம். நெட் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் இன் கரண்ட் ஃபைனான்சியல் இயர்ல 10 மைனஸ் 16 வெர்சஸ் லாஸ்ட் இயர். இதுல என்ன காமிக்குதுன்னா கரண்ட் ஃபைனான்சியல் இயர்ல நம்ம எவ்வளவு கொடுத்துருக்கோம், அதுல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நம்ம கூட கொடுத்துருந்தோம்னா கிரீன் கலர்ல காமிக்கும். கம்மியா கொடுத்துருக்கிறதுனால 16% மைனஸ்ல காமிக்குது. இது எதுக்காகனா மந்த்லிக்காக போட்டிருக்கோம். இதுவே கரண்ட் குவார்டர் அப்படிங்கிறத டச் பண்ணிட்டு அப்ளை கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரண்ட் குவார்டருக்கு எவ்வளவு வந்திருக்குன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் பிரீமியம் 1.6 லட்சம் ஃபர்ஸ்ட் பிரீமியம் கொடுத்துருக்கேன். நான் எல்லாமே இயர்லி பிரீமியம் தவிர எதுவுமே இல்லை, எல்லாமே ஈனாக்ஸ். அதனால ஒரு பிரீமியம் தான் ஈனாக்ஸ் வேலிடேட் பண்ணா வரும். ஒரு பிரீமியம் மட்டும் தான் நான் கொடுத்துருக்கேன். அதுக்கு 1.6 லேக்ஸ் வந்திருக்கு. ஃபர்தரா வரக்கூடியது 1.3 லேக்ஸ் ஃபர்ஸ்ட் இயர் ரினிவல் பிரீமியத்துக்காக வந்திருக்கு. இதுல குவார்டருக்கு எவ்வளவு வந்திருக்கு அப்படிங்கிறத பாத்துக்கலாம். டோட்டல் நம்பர் ஆஃப் பாலிசிஸ் இந்த குவார்டர்ல நான் வந்து கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 133% நம்பர் ஆஃப் பாலிசிஸ் அதிகமாக கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத அதை காமிச்சிருக்காங்க. அது எப்படி நீங்க இந்த கண்ட்ரோல் அந்த பக்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த மஞ்சள் கலர் இருக்கும். அந்த மஞ்சள் கலர் டச் பண்ணீங்க அப்படின்னா எந்தெந்த பாலிசி கொடுத்துருக்கோன்னு வரும். பட் ஆனா இது நம்ம எல்ஐசி வந்து மெக்ரேஸ் பண்றதுனால அப்டேட் இதெல்லாம் வந்துருங்கிறதுக்காக போட்டிருக்காங்க. எண்டோமெண்ட் என்ன போட்டிருக்கோம், யூலிப்ல என்ன போட்டிருக்கோம், பென்ஷன் பிளான் என்ன போட்டிருக்கோம், இப்படிங்கிறது எத்தனை பாலிசிகள் கொடுத்துருக்கோங்கிறது வரும். பேக்ல வந்துட்டு நெட் நம்பர் ஆஃப் லைஃப்ஸ் கரண்ட் இயர்ல எவ்வளவு இருக்கு, இது வந்து மந்த்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் இயருக்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி டச் பண்ணி அப்ளை கொடுத்தீங்கன்னா 5.9 லட்சம் கடந்த ஆண்டை விட மைனஸ் 13% பிரீமியம் குறைவாக கொடுத்துருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கும். ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளவு இருக்கு, ஃபர்ஸ்ட் இயர் ரினிவல் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்பர் ஆஃப் பாலிசிஸ்ல இந்த ஃபைனான்சியல் இயர்ல 46% வந்து கடந்த ஆண்டை விட நான் பாசிட்டிவா கொடுத்துருக்கேன். டிக்கெட் சைஸ் பாருங்க, ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் 32,070 ரூபா கடந்த ஆண்டு. அதுல வந்து 49% நான் போன வட்டம்னா இயர்லி பிரீமியம் கொடுத்தோம். இப்ப ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பிரீமியம் டிவைடட் பை எத்தனை பாலிசி கொடுத்துருப்போம் அதை கழித்தோம்னா ஆவரேஜ் டிக்கெட் சைஸ் வரும். அந்த சைஸ்ல எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது வரும். இப்ப நியூ பிசினஸ் பாத்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபில்டர்ல வரணும். பட் ஆனா வரல. இன்னொரு இதுல வரும், நான் சொல்றேன் உங்களுக்கு. இந்த கஸ்டமர்ஸ்ல பாக்குறப்ப ஃபைனான்சியல் இயர்ல வரும். இதுக்கு மட்டும் நான் வரல, அப்டேட் ஆகாம இருக்கு. இது மட்டும் பாத்துக்கோங்க. அது கீழே ஒண்ணு போட்டிருக்காங்க பாருங்க, எம்டி அடிஷனல் மெட்ரிக்ஸ் போட்டு எம்பிஜியை பத்தி போட்டிருக்காங்க. 13,08,000 ரூபாய் 34 லைஃப்ஸ் கொடுத்துருக்கேன் என்னோட ஏஜென்சி இரண்டுக்கு. என்னோட ஏஜென்சி இரண்டு வந்து நவம்பர் 24, டூரேஷன் வந்து நவம்பர் 24. என்னோட ஏஜென்சி இரண்டு வந்து எப்போ ஆரம்பிக்கணும், அக்டோபர்ல முடிஞ்சிடும், செப்டம்பர்ல முடிஞ்சிடும், அக்டோபர்ல எனக்கு ஆரம்பிச்சிடும். எனக்கு நவம்பர்ல தான் ஏஜென்சி இரண்டு ஆரம்பிக்கும். டுடே வரைக்கும் இருக்காங்க. ஸோ எவ்வளவு நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறது இதுலயே வந்துடும். இதையும் நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் ஃபில்டர்ல போயிட்டு ஏஜென்சி எரண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை வரும். இதுல என்னென்ன நம்ம கொடுத்துருக்கோம், எவ்வளவு பிரீமியம் கொடுத்துருக்கோம், எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பார்த்து விடலாம்.
இது மட்டுமல்ல, அதுக்கப்புறம் டோட்டல் பிரீமியம், இது எல்லாமே இந்த ஃபில்டர்ல கரண்ட் மந்த், கரண்ட் குவார்ட்டர், ஃபைனான்சியல் இயர், காலண்டர் இயர், ஏஜென்சி இயர், இந்த 5 கேட்டகரி வச்சு பார்த்துக்கலாம். அதுல டோட்டலா எவ்வளவு வருது, சிங்கிள் பிரீமியத்துக்கு எவ்வளவு. நான் சிங்கிள் பிரீமியமே கொடுக்க மாட்டேன், ஏன்னா சிங்கிள் பிரீமியம் வந்து என்னுடைய ஒய்ஃபோட ஏஜென்சியில கொடுத்துருக்கேன் சிஎல்ஏல, அதனால சிங்கிள் பிரீமியம் இல்ல. நான் சிங்கிள் பிரீமியம் எவ்வளவு கொடுத்துருக்கேன், எந்த வயசு, இதை ஃபில்டர் பண்ணணும். இந்த ஃபில்டரை போட்டுட்டு நீங்க ஒவ்வொரு வருஷமும் நான் சிங்கிள் பிரீமியத்துக்கு எவ்வளவு இருக்கலாங்கிறத அழகா பார்க்கலாம். இதுல ஏதாவது டவுட் இருக்கா, யாராவது இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி யாராவது ஒருத்தர் எஸ் ஆர் நோ, ஒரே ஒருத்தர் மட்டும் சொல்லுங்க. அடுத்து நான் போறேன். பாரதி அக்கா, நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன், நீங்க எதுவும் ஓகே எஸ் போட்டீங்க. பாரதி அக்கா மட்டும் மியூட் எடுத்து விட்டு அன்மியூட் எடுத்துக்கோங்க. நான் கேட்டா அது சரியா இருக்கா புரியுதான்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க. கிளியரா? ஓகே, கிளியர். கிளியர். ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்க கேட்டுருங்க, நான் சொல்லிடுறேன். இது வந்து பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல நம்ம கொடுக்கக்கூடிய யுவர் பெர்ஃபார்மன்ஸ்ல கொடுக்கக்கூடிய விஷயத்த நம்ம பார்த்துருக்கோம். யுவர் பெர்ஃபார்மன்ஸ்ல எவ்வளவுமே இருக்கு. பிகம் ஏ கிளப் மெம்பர், ஏர்ன் மோர். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் இயர் பிசினஸ் மட்டும்தான் கிடையாது. இந்த பக்கம் பாருங்க, ரினுவல் பிசினஸும் வரும், செகண்ட் இயர் வரும், தேர்ட் இயர் வரும். இது எல்லாமே வரும். செகண்ட் இயர் வருதா, இங்க பக்கத்துல இருக்கு பாருங்க, ஃபில்டருக்கு பக்கத்துல டோட்டல் இருக்கும், டோட்டலுக்கு பக்கத்துல செகண்ட் இயர் இருக்கு. செகண்ட் இயர்ல என்னென்ன ரினுவல்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத நம்ம இதுல செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதுல பாருங்க வியூ டீடைல்ஸ் வரும். இந்த வியூ பாருங்க, லேப் ஸ்டேஷன் 6%, ஃபர்ஸ்ட் இயர் லேப் ஸ்டேஷன் எவ்வளவு இருக்குங்கிறத நம்ம போய் ஆஃபீஸ்லயோ நம்ம கால்குலேட்டர் எடுத்து ரெக்கார்டில் எழுதி வச்சிருந்தோம்னா வெரிஃபை பண்றதுக்கு இருக்கு. நம்முடைய லேப் ஸ்டேஷன் 6% லேப் ஸ்டேஷன் இருக்கு. இப்போ செகண்ட் இயர்ல வியூ டீடைல்ஸ் போட்டீங்கன்னா கரண்ட் மந்த்ல இருந்து எவ்வளவு வரும். ஆட்டோ பே செட்டப் ரேஷியோ பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, என்டோமெண்ட் டைப் ஆஃப் பிளான்ல எல்லாம் கரண்ட் மந்த்ல எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாமே ஸ்கிரீன்ல எல்லாமே நீட்டாவே நம்மளுக்கு வரும். ஆட்டோ செட்டப்னு இருக்கு. ஆட்டோ செட்டப் அப்படின்னா நம்மள்கிட்ட இருக்கிற பாலிசிகள் எல்லாத்துலயும் ஆட்டோ செட்டப் மீன்ஸ் இசிஎஸ் தான் ஆட்டோ செட்டப். இசிஎஸ்ல ரெகுலரா பிடிக்கிறது இந்த டோட்டல் பாலிசியில 13% பேங்க்ல இநாச் அல்லது இநாச் வேலிடேட் பண்ணி எனக்கு பிடிக்கக்கூடிய பிரீமியம் தான் இந்த இநாச் உடைய விருது. இது செகண்ட் இயருக்கும் நம்ம பார்த்துருக்கோம், தேர்ட் இயருக்கும் பார்த்துக்கலாம். தேர்ட் இயருக்கும் பார்த்துக்கலாம். தேர்ட் இயர் முடிச்ச 37வது வருஷத்தை பார்க்குறப்ப நீங்க பெர்சன்டேஜ் ஆஃப் பிரீமியமும் நான் பார்த்துக்கலாம். இங்க பாருங்க வியூ டீடைல்ஸ் வரும், எவ்வளவு கொடுத்துருக்கோன்னு பாருங்க. இது எல்லாமே ஓவராலா மைக்ரேட் ஆகிறதுனால ஒரு சில விஷயங்கள் வரும், ஒரு சில விஷயங்கள் மைக்ரேட் ஆகி வரும். இப்படித்தான் நம்மளுடைய பிசினஸை இம்ப்ரூவ் பண்றதுக்கான டிப்ஸ் கையடக்கமா கொடுத்துருக்காங்கிறதுக்காக இதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ரினுவல் பிசினஸ்லையும் வந்துருச்சு. பிசினஸ் மேனேஜ்மெண்ட்ல ரினுவல் ஃபர்ஸ்ட் இயர் பிசினஸும் எடுத்துட்டோம், இதுவும் எடுத்துட்டோம். அதுலயும் டோட்டலாகவும் பார்த்துக்கலாம், இதுலயும் பார்த்துக்கலாம். இதுலயும் 4 இருக்கு, கரண்ட் மந்த், குவார்ட்டர், ஃபைனான்சியல் இயர் எல்லாமே இருக்கு. நீங்க கீழே கொடுத்துட்டு அப்ளைன்னு கொடுக்கணும். அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா ஓகே ஆயிரும். இதுல பாருங்களேன், சாரி வெளியே வந்துட்டேன். யுவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்க போனீங்க அப்படிங்கன்னா ஓகே, அது ஸ்லோவாகி வரட்டும். அதுக்கப்புறம் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். இந்த பக்கம் பாருங்க, கீழே ரைட் சைடில் ப்ரொஃபைல் ஒன்று இருக்கு. இந்த ப்ரொஃபைலை டச் பண்ணீங்கன்னா இதில் ஒர்க் ஆகலை. ப்ரொஃபைலை டச் பண்ணீங்கன்னா உங்களுடைய பேரு, கிளப் மெம்பர், டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய பேங்க், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய இமெயில் ஐடி எல்லாமே இந்த ப்ரொஃபைல வந்து நிற்கும். இந்த ப்ரொஃபைல வந்து நிற்கும். அந்த ப்ரொஃபைல வந்து நிற்கிறது. அதுக்கப்புறம் நீங்க பேங்க் டீடைல்ஸ், உங்களுக்கு கமிஷன் வந்து எந்த பேங்க்ல விழுகுதோ அந்த பேங்க் நெஃப்டி டீடைல்ஸ் எல்லாமே அதுல இருக்கும். அந்த ப்ரொஃபைல டச் பண்ணீங்கன்னா அவ்வளவு விஷயங்கள் அதுல வரும். கமிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த கமிஷன் மேனேஜ்மெண்ட்ல தான்
இதுல 2 விஷயங்கள் சொல்லிடுறேன். சுத்திக்கிட்டே இருக்கிறதுனால கவரேஜ் கிடைக்கலையான்னு எனக்கு தெரியல. இதுல பாருங்க, சேல்ஸ் சாத்திங்கிற ஆப்பும் இதுல இன்க்ளூட் ஆயிருக்கு. தனியாவும் இருக்கு, எல்ஐசி சேல்ஸ் சாத்தி இருக்கு. இதுல இந்த சேல்ஸ் சாத்தியில வந்து ஒரு 5-6 ஒரு மிஞ்சி போனா ஒரு 10-12 பிளான் தான் இந்த சூப்பர் சேல்ஸ் சாத்திக்குள்ள இருக்கிற சேல்ஸ் சாத்தி ஆப்ல வந்து அவ்வளோ இருக்கு. மைக்ரேட் பண்ணி மேலே வர்றப்ப எல்லா விஷயமும் வந்துடும். கொட்டேஷனும் சேல்ஸ் சாத்தியும் ஜென்ரேட் கொட்டேஷனும் எடுக்கிறப்ப அதில் வந்துடும். அதை நான் சேல்ஸ் சாத்தி இதை முடிச்சுட்டு அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதில் கஸ்டமர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். நான் வெளியே வந்துடுறேன், திருப்பியும் நான் ஃப்ரெஷ்ஷாக உள்ளே போனால் உங்களுக்கு தெரியுங்கிற நான் சொல்கிறேன். ஸ்கிப்பு கமிஷன் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத பாருங்க. கரண்ட் மந்த்துக்கு குவார்டருக்கு ஃபைனான்சியல் இயருக்கு காலண்டர் இயருக்கு ஒவ்வொரு மாசத்துக்கும் நம்ம எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத காமிக்கும். அதுக்கப்புறம் குவார்டருக்கு போட்டீங்கன்னா எவ்வளவு காமிக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இதுல டியூ டீடைல்ஸ் டோட்டல் கமிஷன் லாஸ்ட் இயரை விட 41% வந்து டோட்டல் கமிஷன் ஏர்னிங் கம்மியா இருக்கு. ஏன்னா போன விட நான் கொடுத்தது எல்லாமே ஆஃபலி இயர்லி அதிகபட்சம். இப்போ நம்ம கொடுத்துருக்கிற எல்லாமே இ-நேச் வர்றதுனால மந்த்லி டிடெக்ட் ஆகிறதுனால அந்த பிரீமியம் குறைஞ்சிருக்கு. அதுல எவ்வளவு பெய்டு ஆயிருக்கு, எவ்வளவு பேயபிளா வந்திருக்கு, கரண்ட் குவார்டருக்கு எவ்வளவு நான் தர வேண்டியது இருக்கு, டோட்டல் கமிஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். கரண்ட் மந்த்துக்கு நான் பாருங்க எவ்வளவு வந்திருக்குன்னு. கரண்ட் மந்த்துக்கு ஸ்லோவர் ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் எதுவும் நம்ம பேப்பர் கொடுக்காத அந்த வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிறத போய் பார்க்கலாம். வியூ டீடைல்ஸ் போய் பார்த்தோம்னா சுத்திக்கிட்டு இருக்கு, ரொம்ப சுத்துது. மந்த் விட்டுருங்க, அதுக்கப்புறம் ஃபைனான்சியல் இயர் வந்துருங்க. ஃபைனான்சியல் இயர் வந்துருச்சுன்னா மைக்ரேட் ஆகி எவ்வளோ வந்துடும், எல்லா கமிஷனும் வந்துடும். ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் எவ்வளவு பெய்டு, 4.1 lakhs பெய்டு ஆயிருக்கு, எவ்வளவு பெய்டு நம்ம தர வேண்டியது இருக்கு, டு பி ரெக்கவர்டு இல்லை 86,000 ரூபா வந்து எனக்கு இன்னும் கமிஷன் போட வேண்டியது இருக்கு. இந்த மாசத்துல வரக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் இயர் ரினியூவல் கட்டினதுல 86,000 ரூபா வர வேண்டியிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் எவ்வளவு இருக்கு, ரினியூவல் கமிஷன் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு செக். எலிஜிபிலிட்டி போனஸ் கமிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலிஜிபிலிட்டி போனஸ் கமிஷனுக்கு வந்து என்ன தேவை, 6 பாலிசி 50,000 பிரீமியம் கொடுத்துருந்தா மட்டும்தான் போனஸ் கமிஷனை வந்து எலிஜிபிலிட்டி கமிஷனா ஏத்துக்குவாங்கிறதுக்காக இந்த போனஸ் கமிஷனும் வச்சிருக்கிறாங்க. கீழே வந்து லாஸ்ட் கமிஷன் பேமெண்ட் ஃபார் தி டேட் ஆஃப் 31st August. உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்ல பிடித்தமெல்லாம் போக உங்களுடைய டோட்டல் கமிஷன்ல நான் வாங்கியிருக்கிற கமிஷன் 1,78,000 ரூபாய் டிடக்ஷன் எல்லாம் கழிச்சது போக எவ்வளவு அமௌண்ட் வருங்கிறது, நெட்டு பேங்க்ல எவ்வளவு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆயிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அந்த கீழே உள்ள லாஸ்ட் கமிஷன் பேமெண்ட்டை வந்து வரும். இதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது கமிஷன் மேனேஜ்மெண்ட்ல. இதுல எல்லா ப்ராடக்ட்டும் போடலாம், இது ஆல் ப்ராடக்ட்ஸும் போடலாம். யூலிப் இப்போ எனக்கு வேணாம் சார், ஆல் ப்ராடக்ட்ஸ் வேண்டாம், எனக்கு ஹோல் லைஃப் மட்டும் போடுறேன், யூலிப் மட்டும் போடுறேன், அப்படி போட்டு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா அதுல இருந்து எவ்வளவு எனக்கு கமிஷன் வருது அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு பாலிசியிலையும் யூலிப்ல எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கேன், என்டோமெண்ட் பாலிசியில எவ்வளவு கமிஷன் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். நான் ஆல் ப்ராடக்ட்ஸும் போட்டு அப்ளை கொடுத்ததுனால இது எல்லாமே வருது. ஸோ என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ கமிஷன் வாங்கியிருக்கோம், அது கமிஷன் எப்படி வாங்கியிருக்கோம், கமிஷன் எந்த தேதியில் நமக்கு போட்டிருக்கிறாங்க, நம்ம எந்த தேதியில் ப்ரீமியம் கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த கமிஷன் மேனேஜ்மெண்ட்லையும் பார்க்கலாம், கஸ்டமர்ஸ்லையும் பார்க்கலாம். ஸோ கமிஷன் மேனேஜ்மெண்ட்ல அதுதான் இருக்கு. அதுக்கப்புறம் பிஸ்னஸ் லீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே வராது. நம்ம பிஸ்னஸ் லீட்ஸ்னா நம்மளுக்கு அந்த ஆத்தரைசேஷன் கொடுத்துருந்தா மட்டும்தான் இது வரும், இல்லாட்டி வராது. ப்ரொபோசல்ஸ் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க, ப்ரொபோசல்ஸ் எதுவுமே கிடையாது. ஆக்சுவலி இது சேமிச்சு வச்சிருக்கோமான்னு கேட்குறாங்க, இது எல்லாமே இருக்கு. கோட் இப்போ நியூ கோட்டை அடிச்சேன்னா நான் வெளியே வந்துடும். இப்போ வந்து அந்த கொட்டேஷன்ஸ் வந்து வரல, சேல்ஸ் சாத்தி ஆப் வந்து உள்ள வந்து மைக்ரேஷன் ஒரு சில ஏஜென்சிக்கு வந்துருச்சு. நான் சிஇலேவா இருக்கிறதுனால எனக்கு அந்த சேல்ஸ் ஆப் வந்து ஒர்க் ஆகல. சூப்பர் சேல்ஸ் ஆப் உள்ள இருக்கிற சேல்ஸ் சாத்தி ஆப் வந்து ஒர்க் ஆகாம இருக்கு. ஸோ இது மட்டும் முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரினிவல்ஸ் பாருங்க, இதுதான் முக்கியமானது. ரினிவல் பிரீமியம் எவ்வளவு கலெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாசத்துல, ஃபில்டர் இந்த மாசத்துல எவ்வளவு நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன்,
குவார்டர்ல எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன், ஃபைனான்ஷியல் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன், காலண்டர் எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன், ஏஜென்சி ரெண்டை எவ்வளோ கலெக்ட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாத்தையும் இதுல நம்ம பார்த்துடலாம். இங்க வியூ போட்டீங்கன்னா இப்ப பாருங்களேன், இந்த கஸ்டமர் பேர் இருக்கும், கே அசோக் குமார்னு பேர் இருக்கு. இதுக்கு நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னா நல்லா கவனிங்க, எவ்வளவு பிரீமியம் கட்டுறாரு, என்ன மோடு கட்டுறாரு, சம்மன் சூடு எவ்வளவுன்னு வரும். பாலிசி டீடைல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை வருஷம் டேம் போட்டிருக்காரு. இந்த ஆட்டோ பேங்கிறது வந்து எஸ்எஸ் மீன்ஸ் இநேச்சா, இல்லாததுக்கு எல்லாமே டிசபிள் தான் வரும். இநேச் இருக்கிறது மட்டும்தான் எனேபிள்னு வரும். அப்ப எவ்வளவு கட்டியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் கமிஷன் என்னைக்கு தேதி கட்டிருக்கிறாரு, 3 பிப்ரவரி 2025 டேட் ஆஃப் பேமெண்ட். ஒரு கஸ்டமர் எந்த தேதியில நம்மள்ட்ட கொடுத்து கட்டியிருக்கிறாரா, ஆன்லைன்ல கட்டியிருக்கிறாரா, எல்ஐசி ஆபீஸ்ல கட்டியிருக்கிறாரா, இல்ல வேற ஆல்டர்னேட்டிவ் சேனல்ல இருந்து பணம் கட்டியிருக்கிறாரான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னைக்கு தேதியில அவர் பணம் கட்டியிருக்கிறாரு அப்படிங்கிறது வரும். என்னைக்கு தேதியில நமக்கு கமிஷன் பேமெண்ட் ஆயிருக்குன்னு வரும். ஸோ 3 பிப்ரவரி 2025 ஒரு பேமெண்ட் கட்டியிருக்கிறாரு. மார்ச் மாசம் 2ஆம் தேதி, ஏன்னா லீவா இருந்திருக்கும், 30 31 லீவா இருந்திருக்கும். எல்ஐசியில என்னைக்கு பேமெண்ட்டை ரிலீஸ் பண்றாங்களோ அன்னைக்கு தேதி டேட், இந்த டேட் 2 மார்ச் 2025 வந்து நம்மளுக்கு வந்து பேமெண்ட் போட்டிருக்காங்க. எவ்வளவு போட்டிருக்காங்கன்னா 220 ரூபா பேமெண்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத கமிஷனையும் தெரிஞ்சுக்கலாம். கீ நோட்ஸ் முக்கியமான விஷயம், 2021 நான் பாலிசி போட்டிருக்கேன். கிரேஸ் பீரியட் எக்ஸ்பைரி டேட் வந்து 5 செப்டம்பர் 2025 அது முடியுது. லாஸ்ட் டேட் எண்ட் ஆஃப் பிரீமியம் பேயிங் டைம் எப்போ கட்டி முடிக்கிறோம், டேர்ம் 2001 இன்ட்டு அந்த 2025 இன்ட்டு 21 இன்ட்டு 15 2036 கட்டி முடிக்கிறோம். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி 6 பிப்ரவரி முடியுது. என்னைக்கு பாலிசி போட்டிருக்கோம், என்னைக்கு பாலிசிதாரர் எல்ஐசி ஆஃபீஸில் பணம் கட்டியிருக்கிறாரு, அந்த பாலிசிக்கு என்னைக்கு நம்மளுக்கு கமிஷன் எல்ஐசி ஆஃபீஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, எவ்வளவு கமிஷன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த கமிஷன் செக்ஷன்ல வந்துடும். அதுக்கப்புறம் கீ நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா என்னைக்கு கமென்ஸ்மெண்ட் டேட்டு, என்னைக்கு கிரேஸ் பீரியட்ல பணம் கட்டியிருக்கிறீங்க, என்னைக்கு லாஸ்டா பிரீமியம் கட்ட வேண்டிய தவணை, என்னைக்கு பாலிசி மெச்சூரிட்டி ஆகும். இது வந்துடும். இதுதான் முக்கியம். இது வந்து ஒரு பாலிசி ஹோல்டர்ல என்னென்ன கமிஷன்ல எப்படி இருக்கு, ஒரு பாலிசியை பத்தி நம்மள்ட்ட டேட்டா இருக்கா இல்லையான்னு தெரியல, எத்தனை ஏஜென்ட்ஸ் டேட்டா வச்சிருக்கோம்னு தெரியல. பெரிய ஏஜென்ட்ஸ் எல்லாமே இதுல சாஃப்ட்வேர்ல போட்டு வச்சிருப்பாங்க, எல்லாமே கையடக்கமா இருக்கா, மனப்பாடமா சொல்ல முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்கு இதையும் நீங்க பார்த்து கொள்ளலாம். இது வந்து ஒரு பாலிசிதாரருடைய டீடைல்ஸ் இதே மாதிரி எல்லா பாலிசிதாரருக்கும் வரும். அது இல்லாம ரினுவல்ஸ், அதுக்கப்புறம் என்னென்ன எல்ஐசியில வரப்போகுது அப்படிங்கிறது இப்ப எல்லாமே கம்மிங் சூன். பிரீமியம் பே சர்டிபிகேட் இதுலயே நீங்க எடுத்துக்கலாம். கிளைம்ஸ் பெனிஃபிட், மெச்சூரிட்டி, எஸ்பி அண்ட் டெத் கிளைம். டெத் கிளைமுக்கு தனியா இருக்கும். எஸ்பி, மெச்சூரிட்டி, இது எல்லாமே என்னைக்கு டேட்ல நமக்கு வர வேண்டி இருக்கு, என்னைக்கு தேதியில போட்டிருக்காங்க, எப்படி கமிஷன் டேட்ல என்னைக்கு எல்ஐசி ஆபீஸ்ல கஸ்டமர் பிரீமியம் கட்டிருக்கிறாரு, என்னைக்கு தேதியில நமக்கு வந்து கமிஷன் ரிலீஸ் ஆயிருக்கு, எவ்வளவு கமிஷன் ரிலீஸ் ஆயிருக்குங்கிற மாதிரி டீடைல்ஸ் வருதோ அதே மாதிரி இதுலயும் கிளைம்ஸ் பெனிஃபிட்லையும் என்னைக்கு தேதியில என்னைக்கு தேதியில நம்மளுக்கு வந்து வருதுங்கிறது எல்லாமே காமிச்சிடலாம். அதே மாதிரி டெத் கிளைம் கொடுக்குறீங்க இல்லையா, என்னைக்கு தேதியில கொடுத்துருக்கீங்க, என்ன கிளைம்ல ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு, என்ன வேலை நடந்துகிட்டு இருக்குது, இது எல்லாமே வரக்கூடிய காலங்களில் கம்மிங் சூனா வந்துடும். அதே மாதிரி பேமெண்ட் ஹிஸ்டரி வந்து முதல்ல வந்து என்ன பண்ணுவோம்னா எல்ஐசி ஆஃபீஸ்ல பேமெண்ட் ஹிஸ்டரி என்னைக்கு பணம் கட்டியிருக்கோம், ஏது கட்டிருக்கோம் அப்படிங்கிறத வந்து நம்ம வியூ பண்ண முடியாது. லோன் செக்ஷன்ல பார்க்கணும், இல்லாட்டி பிரீமியம் பேசிட்டு பார்க்கணும். பட் வரக்கூடிய காலங்களில் என்னென்ன தேதியில நம்ம பிரீமியம் கட்டியிருக்கோம், ஆஃபீஸில் போய் எந்த விதமான சேவைக்கும் நம்ம போய் நிற்க வேண்டியதில்லை. அதுக்காக கஸ்டமர் கேட்கறதுக்கு உடனே நம்ம சொல்லி கொடுக்கணுங்கிறதுக்காக பேமெண்ட் ஹிஸ்டரி என்னென்ன தேதியில் நம்ம பேமெண்ட் கட்டியிருக்கோம், அந்த பேமெண்ட்டு ப்ரீமியம் கட்டினதாகவும் இருக்கும். பட் மெச்சூரிட்டி, எஸ்பி, எது பேமெண்ட் எதில் வந்திருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துக்கலாம். பாலிசியுடைய பெனிஃபிட், இப்போ நான் பார்த்தோம் இல்லையா, பாலிசி பெனிஃபிட் எல்லா டீட்டெயில்ஸுமே இதுல எல்லாமே ஒரு ரினுவல்ஸ் அண்ட் கிளைம்ஸ்ல எல்லாமே இது எல்லாமே அப்டேட் வர வேண்டி இருக்கு. ஒவ்வொன்றா டச் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்துடும். அது இல்லாம பாலிசியில லோனு அண்ட் பேமெண்ட்டும் நம்ம இதுலயே கட்டிக்கலாம். நம்மளுடைய ஏஜென்ட்ஸுடைய இதுலயே இருந்தே நம்ம கட்டிக்கலாம். இப்போ லோனுனா ஹோம் பிரான்ச்ல போய் தான் கட்ட முடியும். வட்டி மட்டும் அதர் பிரான்ச்ல வேணா கட்டிக்கலாம். பட் பிரின்சிபலை வந்து நீங்க க்ளோஸ் பண்றதா ஹோம் பிரான்ச் மூலியமா தான்
நம்ம கட்டி பண்ண முடியும். ஸோ அந்த பெனிஃபிட்டையும் பாலிசியில் ரீபே லோன் பண்ணுறது பண்ணிக்கலாம். நெஃப்டை வந்து நம்மளே அப்டேட் பண்ணிக்கலாம். அப்டேட் ஆட்டோபே நம்மளே ஆட்டோபே இசிஎஸ்ஓ மேண்டேட்டோ பண்ணுறதா நம்மளே பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் அதே மாதிரி மோட் ஆஃப் பேமெண்ட்டு எந்த மோட் ஆஃப் பேமெண்ட் நம்ம கட்ட போகிறோங்கிறத நம்மளே மோட் ஆல்ட்ரேஷனும் நம்மளே பண்ணிக்கலாம். எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த கையடக்க தொலைபேசியில் நம்மளுக்கு வரப்போகுதுங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அது இல்லாமல் அப்டேட் பண்ணிக்கலாம். கேஒய்சி அப்டேட் பண்ணிக்கலாம். பேன் அப்டேட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். கான்டாக்ட் டீடைல்ஸ் வேற, அப்டேட் ஆஃப் அட்ரஸ் வேற. கான்டாக்ட் டீடைல்ஸ் மீன்ஸ் மொபைல் நம்பரு மாற்றிக்கலாம், இமெயில் ஐடியை நம்மளே மாற்றிக்கலாம். அது இல்லாமல் அட்ரஸ் சேஞ்சை நம்மளே பண்ணிக்கலாம். நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருந்து நம்ம ஏஜென்சி இதெல்லாம் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாங்கிறதுக்காகத்தான். அது கஸ்டமர் போர்ட்டலில் செய்யறது வேற, நம்மள்கிட்ட கொடுத்து நம்ம செய்யறதுங்கிறது வேற. ஸோ இவ்வளவு பெனிஃபிட்ஸ் இதில் இருக்கு. அதே மாதிரி பாலிசி டீடைல்ஸ், பாலிசி சர்டிஃபிகேட். பாலிசி சர்டிஃபிகேட் மீன்ஸ் பாலிசி பாண்டு, பாலிசி சர்டிஃபிகேட் அதுவும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். இவ்வளவு விஷயங்களையும் இந்த எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப்ல இருக்கு. இது வந்து ஒரு பாலிசிதாரரை பற்றிய எல்லா விஷயமும் இதில் இருக்கும். ஆஃபீஸில் போய் கேஒய்சி அப்டேட் பண்ணுறது, நெஃப்ட் அப்டேட் பண்ணுறது, பேன் அப்டேட் பண்ணுறது, மொபைல் நம்பர் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுறது எல்லாமே முகவர்கிட்ட வந்துட்டா முகவரே இந்த மொபைல்ல இருந்து வச்சு அப்லோட் பண்ணி அனுப்புகிற மாதிரியான வசதி எல்லாமே எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் ஆப்பில் வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். இதை பாருங்க, பாலிசி வியூவும் தனியாக இருக்கு. இது ரினிவல்ஸ்க்கும் இருக்கு, அட்வான்ஸ் பிரீமியமும் இருக்கு. அட்வான்ஸ் பிரீமியம் 5 செப்டம்பர் கே அசோக்குமார் 5 செப்டம்பர்ல டியூ கட்ட கிரேஸ் பீரியட் வந்து 5ஓட முடியுது. ஒவ்வொரு டீடைல்ஸுமே அது இருக்கு. அட்வான்ஸ் பிரீமியம் கட்டிக்கலாம். கிரேஸ் பீரியடுக்குள்ள என்னென்ன கிரேஸ் பீரியடுக்குள்ள என்னென்ன பாலிசிகள் இருக்கு அப்படிங்கிறதையும் இதை நம்ம பார்த்துக்கலாம். ஸ்க்ரூ பண்ணினா தெரியும். கிரேஸ் பீரியட் இருந்துச்சுன்னா கிரேஸ் பீரியடு மந்த்லி மோடுக்கு 15 நாள், அதர் மோடுக்கு 30 நாள். அந்த கிரேஸ் பீரியடுக்கு உள்ள என்னென்ன பாலிசிகள்லாம் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். அதே மாதிரி லேப்ஸ் ஆன பாலிசிகளையும் பார்த்துக்கலாம். லேப்ஸ் வித் டிஜிஹெச்சோட நல்லா பாருங்க. லேப்ஸ் அது இல்லாம டிஜிஹெச்சோட என்னென்ன பாலிசிகளை வந்து நம்ம வந்து ரினியூவல் பண்ண முடியும். வித்தவுட் டிஜிஹெச், வித் டிஜிஹெச், இது எல்லாமே நம்மளே பார்த்துக்கலாம். எந்த விதமான இதுக்கும் ஆஃபீஸில் போய் பார்க்க வேண்டியதில்லை. எல்லாமே உங்களுடைய ஆப்லயே எல்லாமே வந்துடும். நீங்க ஒரு நோட் பேப்பர்ல வச்சு எழுதி வச்சு இதை கொடுத்து கொள்ளலாம். பாருங்க, ஆட்டோபே என் பத்மபிரியான்னு ஒன்று போட்டிருக்கேன். அவங்களுக்கு ஆட்டோபே 20 lakhsக்கு சம்மசூல் போட்டிருக்கேன். பாலிசி டீடைல்ஸ் பாருங்க. ஜீவன் உமங்கு 15 வருஷம் போட்டிருக்கேன். மாசம் 13,325 ரூபா. பாருங்க, நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அந்த அசோக் குமாருக்கு வந்து குவார்டர்லி மோடோ ஆஃப்லி மோடோ போட்டதுனால ஆட்டோபே வந்து டிசேபிள்னு வந்துச்சு. இது இசிஎஸ் மேடுங்கிறதுனால எனேபிள்னு வந்திருக்கு. இதுதான் ஆட்டோபேவுக்கும் நான் ஆட்டோபேவுக்கும் உள்ள வித்தியாசம். இதுல கமிஷன் எவ்வளவு வந்திருக்கு, என்ன டீடைல்ஸ் எல்லாமே வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம தெளிவா சொல்லலாம். ஸோ அதர் மோடையும் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நேச்சுக்கு ஆட்டோ டெபிட் பேங்க்ல பிடிக்கிறதுக்கு எப்படி வருதுங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இது பாலிசி வியூல. அதுக்கப்புறம் கஸ்டமர் வியூ அப்படின்னு ஒன்று இருக்கு. பாலிசி வியூனா எல்லா பாலிசிகளையும் சேர்ந்து இருக்கும். கஸ்டமர் வியூனா நெக்ஸ்ட் 7 டேஸ்க்குள்ள நம்ம எத்தனை பேத்துக்கு நம்ம அது வரும் அப்படிங்கிறதையும் நம்ம இதை டிஸ்பிளே பண்ணி பார்க்கலாம். ஒரு நிமிஷம் பொறுங்க, வெயிட் பண்ணுங்க, வருதான்னு பார்ப்போம். இல்லாட்டி அடுத்த வியூ நான் பண்ணுவேன். ரினியூவல் டேஷ்போர்டு வந்துருச்சு. இது எல்லாமே பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட்ல எல்லாமே இதை நம்ம கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றும் பாருங்க. ஆட்டோ டெபிட் என்கிட்ட மொத்தம் 575 பாலிசிகள்ல 79 பாலிசிகள் 13% ஆட்டோ டெபிட் இருக்கு. அந்த ஒவ்வொரு மாசத்துக்கும் எவ்வளவு பாலிசிகள் நம்மளுக்கு வருது, அதுல ஆட்டோ டெபிட் எத்தனை இருக்கு, ஆட்டோ டெபிட் எது இல்லாம இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து கையடக்கத்துல எடுத்து சொல்றதுக்கு வந்து இது வந்து யூஸ் ஆகுது. எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இருக்கு, எல்லாம் தெரிஞ்சுக்க எல்லா ப்ராடக்ட்டுக்கும் இருக்கு. இப்போ யூலிப்புக்குன்னா யூலிப்புக்கு மட்டும் என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம டச் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு யூலிப்புக்கு மட்டும் நீங்க அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா யூலிப்புக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூலிப்புக்கு எதுவுமே ஆட்டோ டெபிட் இல்லை. யூலிப்புக்கு ஆட்டோ டெபிட் இல்லை, இருக்கு, பட் அது லேப்ஸ் இருந்துச்சுன்னா இதுல வராது. ஸோ இப்போ ஆல் ப்ராடக்ட்ஸ் போட்டு அப்ளை கொடுத்துட்டீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே நமக்கு வந்துவிடும். அடுத்து ரினியூவல்ஸும் பார்த்துடும். இந்த சேல்ஸ் சாத்தியாவை தொட்டோம்னா வெளியே போயிடும், அதனால வெயிட் பண்றேன். அதுக்கப்புறம் கீழே பாருங்க, யுவர் கண்டஸ்டர்ஸ் போட்டிகள்லாம் இருக்கு பாருங்க. நம்மளுக்கு போட்டிகள்லாம் கொடுத்துருக்காங்க.
இந்த போட்டிகளுக்கு எல்லாமே இப்ப நம்ம எல்ஐசியில் கொடுக்கக்கூடிய எல்லா போட்டிகளும் இந்த கான்டெஸ்ட்ல வரும். நம்ம போய் வாட்ஸ்அப்ல ஆஃபீஸ்ல இருந்து அனுப்புற மெசேஜை நம்ம எடுத்து பிரிண்ட் அவுட் எடுத்து ஒரு நோட்ல எழுதி வச்சு அப்படி பண்ணா இட்ஸ் த பெஸ்ட். பட் அதை வெரிஃபை பண்றதுக்கு இது கான்டெஸ்ட் அதுவும் வந்துடும். நீ என்ன கிளப்ல இருக்கிற, டிஏ கிளப்ல இருக்கியா, பிஎம்ஆ, ஜெட்டமா, சிஎம்ஆ, கேலக்சியா, கார்பரேட்டா, எலைட் 1 2 3 4 5 எல்லா கிளப்பும் இதுலயே வந்துடும். ஸோ இதுல வந்து முதல்ல வந்து என்ன கிளப், இப்ப எம் செல்வம் அப்படின்னு போட்டீங்கன்னா சேர்மன்ஸ் கிளப் மெம்பர் அப்படிங்கிற வந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப மைக்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது வரல, வருதான்னு செக் பண்ணுவோம் அடுத்து வரக்கூடிய நேரத்துல. ஸோ யுவர் பெர்ஃபார்மன்ஸும் பார்த்துட்டோம், கமிஷன் மேனேஜ்மெண்ட்டும் பார்த்துட்டோம், பிசினஸ் லீட்ஸ் வந்து அதை ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா மட்டும்தான் வரும். அது யாருக்குன்னா ஏஜென்ட்ஸுக்கு வராது. டைரக்டா இருக்காங்க இல்லையா, இந்த டைரக்டா இந்த பேங்க் மூலியமா பண்ணக்கூடியவங்க, கார்பரேட் மூலியமா பண்ணக்கூடியவங்களுக்கு அந்த ஆத்தரைஸ்டு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க, அவங்க மூலியமா வர்றது அதுல வரும். அதுக்கப்புறம் நான் சொல்ல வேண்டியது இது எல்லாமே இருக்கு. அப்கமிங் டீட்டெயில்ஸ் எதுன்னு பாத்தீங்கன்னா, டுடே 4 பாலிசி, டுமாரோ 6 பாலிசி கட்ட வேண்டியிருக்கு, திஸ் வீக்ல 25 பாலிசி கட்ட வேண்டியிருக்கு. இது எல்லாமே அப்கமிங் டாக்ஸ்ல வந்துடும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு, நாளைக்கு எத்தனை பேருக்கு கட்ட வேண்டியிருக்கு, ஒரு வாரத்துல எத்தனை பேருக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாமே வரும். மைக்ரேட் ஆகுறதுனால இது எல்லா ஆப்ஷனும் வச்சிருக்காங்க, எல்ஐசில எல்லா ஆப்ஷனுமே வச்சிருக்காங்க. இதை நம்ம கண்டுபிடிச்சு கொள்ளலாம். கடைசியா கஸ்டமர் ப்ரொஃபைல். கஸ்டமர் ப்ரொஃபைல் தாங்க நமக்கு வந்து, கஸ்டமர் ப்ரொஃபைல் தான் நான் முக்கியமா இந்த பேசணும்னு நினைச்சது. கஸ்டமர் ப்ரொஃபைல் சொல்றேன். கஸ்டமர் பாருங்க, பாலிசிஸ் பாத்தீங்கன்னா 1547 பாலிசிகள் இருக்கு. கஸ்டமர்ஸ் பாத்தீங்கன்னா 1172 பாலிசி கஸ்டமர் என்கிட்ட இருக்காங்க. அதாவது ஒரு தனி நபரா ஒரு கஸ்டமருக்கு வந்து 10 பாலிசி போட்டிருந்தா அதெல்லாம் கழிச்சது போக ஒரு தனி நபருக்கு நான் 1172 பேருக்கு நான் பாலிசி போட்டிருக்கேன், இன்க்ளூடிங் லேப்ஸ், மெச்சூரிட்டி அண்ட் சரண்டர். இது எல்லாமே சேர்ந்து வரும் கஸ்டமர்ஸ். ஒரே நிமிஷம், சாரி. தண்ணி குடிச்சுங்க. 1172 கஸ்டமர்ஸ் இருக்கு. இப்ப பாலிசி வியூல போய் நான் டச் பண்றேன். பாலிசி வியூல டச் பண்றீங்கன்னா பாருங்க, ஆல் டேட்டா ரேஞ்சஸ், ஃபில்டர், ஆல் டேட்டா ரேஞ்சஸ் டுடே, நெக்ஸ்ட் 7 நாளைக்கு, 15 நாளைக்கு, 30 நாளைக்கு. நீங்க ஒரு கஸ்டமருடைய பாலிசிஸ்ல போய் எடுத்தீங்கன்னா இன்னைக்கு எத்தனை பேருக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு, 7 நாளைக்குள்ள எத்தனை பேருக்கு பணம் கட்ட வேண்டியிருக்கு, 15 நாளைக்குள்ள எத்தனை நாளைக்கு இருக்க வேண்டியிருக்கு, 30 நாளைக்குள்ள எவ்வளவு நாள் கட்ட வேண்டியிருக்கு, இந்த மந்த்துக்கு ஒவ்வொரு மாசமும் எடுத்து பார்க்குறப்ப என்னென்ன கால்குலேட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்துட்டீங்கன்னா 1543 பாலிசியில இன்னைக்கு எத்தனை பேர், 7 நாளைக்குள்ள எத்தனை பேர் பணம் கட்டணும், 15 நாளைக்குள்ள இந்த மந்த்துக்கு எவ்வளவு கட்டணும் அப்படிங்கிற லிஸ்ட், டியூ லிஸ்ட். நம்ம சொன்னோம்னா டியூ லிஸ்ட் எல்ஐசி இருந்து அனுப்பல வரல அப்படின்னு சொல்றதுக்கு இதுல பாத்துக்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும். இப்ப இதை வந்து நான் வர்றேன். இப்ப நீங்க ஒவ்வொரு பாலிசியும் நம்ம இங்க அடிச்சோம் அப்படின்னா என்னென்ன பாலிசிகள் வந்திருக்கு, ஆல் ரேஞ்ச், டேட்டா ரேஞ்ச்ல என்னென்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது வரும். ரினிவல்ஸ் டியூவும் வரும், ரினிவல் டியூவும் வரும். இப்போ ரினிவல் டியூ இது வந்துருது. இது பாருங்க, ரினிவல் டியூவில் என்னைக்கு எப்போ கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் வந்துருக்கு, இதுலேயே நம்மளுக்கு வந்துடும். 7ஆம் தேதி 7 ஆகஸ்ட் 2025 அவங்க பணம் கட்டியிருக்கிறாங்க. 31 ஆகஸ்ட்ல வந்து அவங்களுடைய நம்மளுக்கு கமிஷன் பில் 31ஆம் தேதி ரெடி பண்ணி போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வரும். எவ்வளவு வந்திருக்காங்கன்னு வரும். என்னைக்கு தேதியில பாருங்க, இது முக்கியம். 5ஆம் தேதி தான் நம்மளுக்கு கமென்ஸ்மெண்ட். 5 அக்டோபர்ல கமென்ஸ்மெண்ட். எப்ப பிடிக்கிறாங்க, 7ஆம் தேதி பிடிக்கிறாங்க. ஸோ கிரேஸ் பீரியட் எதுக்குள்ள வரணும் அப்படின்னா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் இருந்து வரக்கூடிய 15 நாள் தான் கிரேஸ் பீரியட். ஸோ இது எல்லாமே இந்த டீடைல்ஸ்ல வந்துவிடும். ஸோ பாலிசிஸ் டேஷ்போர்டுங்கிறது இந்த விஷயத்துல வரும். கஸ்டமர்ஸ் அப்படிங்கிற டேஷ்போர்டு எடுத்துட்டீங்கன்னா இதுதான் நீங்க மிகப்பெரிய பலம். நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க, நீங்க எப்படி கஸ்டமருடைய போயிட்டு இருக்கீங்கிறதுக்கு இதுக்கு ஒரு பலம். இப்ப இது வந்து என்னுடைய பாலிசி தான் வச்சுக்கோங்களேன். இந்த ரேணுகா தேவின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, ரேணுகா தேவி, இவங்களுக்கு நான் பாலிசி கொடுத்துருக்கேன். இதுல என்ன பாருங்களேன், என்ன போட்டிருக்கு பாருங்க, பாலிசி எடுத்த தேதியிலிருந்து நான் அந்த கஸ்டமருக்கு எவ்வளவு நாள் ரிலேஷன்ஷிப் இருக்கேன்னு பாருங்க. ரிலேஷன்ஷிப் வித் கஸ்டமரோட 5 வருஷமா இருக்கேன். அப்ப என்ன அர்த்தம், நான் அந்த கஸ்டமருக்கு பாலிசி கொடுத்து 5 வருஷம் ஆயிருக்கு. அந்த 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கஸ்டமரை நான் பார்த்திருக்கேனா, 2 வருஷத்துக்கு ஒரு தடவை பாலிசி கஸ்டமர்கிட்ட உட்காந்து அவங்கள்ட்ட
செல்லிங் பண்ணியிருக்கீங்களா, இல்லை கிராஸ் செல்லிங் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு நம்ம அனலைஸ் பண்றதுக்கு எல்ஐசியிலேயே இந்த ஆப்பை கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இதை கொடுத்துருக்காங்க என்னைக்கு தேதியில நம்மளுக்கு இது வந்திருக்கு, ரிலேஷன்ஷிப் எத்தனை வருஷத்துக்கு நம்ம கஸ்டமர்ஸா இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. இப்ப என்னது எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 24 வருஷம். இப்ப என் பேரை தான் நான் பாலிசி போட்டிருக்கேன், 24 வருஷம் இருக்கு. இப்ப 24 வருஷம் இந்த கஸ்டமருடைய நம்ம ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதுல இருந்து அவங்க ஃபேமிலிக்குள்ள நம்ம பாலிசி வாங்கியிருக்கோமா, அவங்களுடைய குழந்தைகளுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கும், இல்ல பேர குழந்தைய வந்திருப்பாங்க, இல்ல நம்ம புதுசா அவருடைய வருமானம் கூடி இருக்கும், 2 வருஷத்துக்கு ஒரு நம்ம ஃபைனான்சியல் ஸ்டேட்மெண்ட் நம்ம கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு உங்களுடைய தரம் வளர்ந்துருக்கு, 2 வருஷத்துக்கு ஒரு எதுக்காக அந்த எஸ்யூசியை கால்குலேட் பண்றாங்கன்னா, அந்த 2 வருஷத்துக்கு வந்து நீங்க வந்து கஸ்டமர்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்கிட்டு அவருடைய வருமானம் கூடி இருக்கா குறைஞ்சிருக்கா, வருமானம் கூடி இருந்தா அதுக்கு தகுந்த மாதிரி அவருடைய தேவைக்கு ஏற்ப பாலிசி ஓர்டர் நம்ம கொடுத்துருக்கோமா, இதையெல்லாம் நம்ம வந்து ஒரு ரியலைஸ் செல்ஃப் அனாலிசிஸ் பண்றதுக்கு தான் இந்த கஸ்டமருடைய வியூ கொடுத்துருக்காங்க. இது கஸ்டமருடைய எவ்வளவு நாள் நம்ம ரிலேஷன்ஷிப் இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. பாருங்க, நான் கஸ்டமர்ஸ் போட்டிருக்காக வந்திருக்கு. இந்த டாக்டர் ராஜன் பாபுன்னு ஒருத்தர் இருக்காரு, அவரோட ரிலேஷன்ஷிப் எத்தனை வருஷம் வச்சிருக்கேன், 2 வருஷம் வச்சிருக்கேன். அதுக்கு என்ன நான் பாலிசி கொடுத்துருந்தேன், அந்த பிரதான் மந்திரி வயோவந்தனா கொடுத்துருந்தேன். ஸோ அவர் வந்து சீனியர் சிட்டிசன், அவருக்கு என்ன தேவையோ அதை நம்ம கொடுத்துருக்கோம். இப்ப இவர் வந்து இவருடைய பசங்களுக்கு நம்ம வந்து 2 வருஷத்துக்கு இடையில நம்ம பார்த்துருக்கோமா, இல்ல அவங்கள போய் நம்ம இடையில போய் பார்க்காம விட்டுருந்தோம்னா போய் பார்க்கலாம். பார்த்தோம்னா நமக்கு ஃபர்தரா ஏதாவது ரெஃபரல் கிடைக்கும், இல்ல அப்செல்லிங் பண்ணலாம், இல்ல கிராஸ் செல்லிங் பண்ணலாம், இல்ல அவருக்கு வந்து நம்ம கேவிசி அப்டேட் பண்ணி கொடுக்கலாம், இல்ல நெஃப்ட் அப்டேட் பண்ணி கொடுக்கலாம், இல்ல பேன் நம்பர் அப்டேட் பண்ணி கொடுக்கலாம். எல்லா விஷயம் அப்டேட் பண்ணி கொடுக்கலாங்கிறதுக்காகத்தான் இந்த விஷயத்தை வந்து மேனேஜ்மெண்ட் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இதுதான் கஸ்டமர் வியூல எப்படி போய் பார்க்கணும் அப்படிங்கிறதா இருக்கு. நமக்கு தேவை இந்த கஸ்டமர் வியூ தான். கஸ்டமர் வியூல போனீங்கன்னா ஒவ்வொரு கஸ்டமரும் எத்தனை வருஷம் நம்ம ஒரு நாளைக்கு உட்காந்து டிஸ்கோருக்கு பண்ணினீங்கன்னா இவ்வளவு நாள் நம்ம அவர்கிட்ட ரிலேஷன்ஷிப் வச்சிருக்கோம், டாப் செல்லிங் அப் செல்லிங் கிராஸ் செல்லிங் எதுவும் நம்ம பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் பண்றதுக்கு அனலிட்டிக் பண்றதுக்கு இந்த எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் ஆப்பி மிக பயனுள்ளதாக அமையும். இது மட்டும் இல்ல, ஏஜென்ட்ஸ்னு போட்டிருக்கு. இந்த ஏஜென்ட்ஸுங்கிறது எங்க சிஎல்ஏ இருக்கிறதுனால அதை அப்கிரேட் பண்ணல, அதனால வரல. ரினிவல்ஸை பத்தி உங்களுக்கு நான் எடுத்துட்டேன். ரினிவல்ஸை பத்தி எல்லாமே இப்ப நான் ரினிவல்ஸ் எவ்வளவு வந்திருக்கு, லேப் ஸ்டேஷன் எவ்வளவு இருக்கு, 7 நாள் எத்தனை இருக்கு, ஆல் பாலிசிகளுக்கு எல்லாமே இருக்கு, எல்லாமே எடுத்திருக்கேன். நீங்க எப்பயுமே ஒரு சாஃப்ட்வேர் வர்றப்போ உட்காந்து பொறுமையா நீங்க டச் பண்ணிக்கிட்டே நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். எனக்கு தெரியாத ஐடியாவை கூட நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம் அப்படிங்கிறதான் ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் இஸ் த நம்மளுடைய டேட்டாஸ். நம்மளுடைய ஏஜென்சியில யாரு நாமினி போட்டிருக்கோம், வரல இதுல முதல்ல வந்துச்சு. நாமினி யாரை போட்டிருக்கோம், எந்த பேங்க் அக்கௌண்ட் நம்மளுக்கு இருக்கு, அந்த பேங்க் அக்கௌண்ட் எந்த பேங்க்கு, எப்பக்கு நம்ம பாலிசி எடுத்திருக்கோம், என்னைக்கு நம்மளுக்கு என்ன கிளப் மெம்பரா இருக்கிறோம், டேட் ஆஃப் பர்த் என்ன, மொபைல் நம்பர் என்ன, இமெயில் ஐடி என்ன, எல்லாமே இந்த ஒரே நிமிஷம். இதுல வேற ஏதாவது டவுட் இருக்கா? சர்வீஸ் ஓரியன்டா தான் இருக்கு, வேற எதுவுமே கிடையாது. இதுல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் ஸ்கிரீனை வந்து ஆஃப் பண்றேன், ஸ்கிரீன் சார் ஆஃப் பண்ணிடுறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. இதுல ஏதாவது உங்களுக்கு புரியல அப்படின்னா சொல்லுங்க, நான் கேட்கிறேன். அதுக்கப்புறம் அந்த எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் சாத்திக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படிங்கறதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். இது ஏதாவது கிளியரா இருக்கா? கிளியரா இருந்துச்சுன்னா எனக்கு கிளியர்னு சொல்லுங்க, இல்லாட்டி நான் அந்த சேல்ஸ் சாத்தி ஆப்பையும் சொல்லிட்டு உங்களுக்கு நான் வர்றேன். சார் சார் பேரு சார் சொல்லுங்க சார். சார் குப்புசாமி, வணக்கம் சார். சொல்லுங்க சார். லாஸ்ட் மந்த் எனக்கு ஏஜென்சி இயர். சரி, அதை நான் செக் பண்ணி பார்த்தேன், எனக்கு அந்த கணக்கு டேலி ஆகல. அதாவது பிரீமியம் வந்து நான் 50K அது 60K பண்ணிட்டேன். சரி.
பட் இதுல காமிக்கிறது வந்து எனக்கு 39.1K தான் எனக்கு காமிச்சது. சரி 6 பாலிசி பண்ணிட்டேன். ம் பட் 5 பாலிசி தான் எனக்கு காமிச்சது. அந்த இதுல காமிச்சிருக்கு சார். இப்ப எம்பிஜி வந்து மைக்ரேஷன் ஆயிட்டு இருக்கு சார், ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப். இப்ப என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஆகிட்டு நேத்து இருக்கு. ஆமா நேத்து வந்து மெர்ச்சன்ட் போர்ட்டல ஓபன் ஆகல. நேத்து 3 மணிக்கே ஷட் டவுன் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஓ காலையில ஒரு 12 மணி வரையும் வரல. 12 மணிக்கு மேலதான் ஒர்க் ஆச்சு. இது என்னன்னா இந்த ஓ லீவு நாளையில வந்து இருக்கிறதுனால நம்ம ஐடி ஆமா டிபார்ட்மெண்ட் வந்து பூரா மைக்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் சார் இந்த கரண்ட். சார் இன்னொரு விஷயம் தெரியுமா, இன்னைக்கு காலையில எனக்கு வரல, ஆ இந்த சேல்ஸ் சாத்தி ஆப் வரல. நான் அன்இன்ஸ்டால் ஆ பண்ணி தான் நான் வந்து மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து கிளாஸ் கொண்டு எடுக்கணுமேன்னு சொல்லி வந்தது. 4-5 ஏஜென்ட்ஸ் எல்லாம் கேட்டு முடியாம அப்புறம் நானே எடுத்து ரெடி பண்ணி அப்புறம் ஆஹா இன்னொரு பெரிய விஷயம் சொல்லணும்னு நினைச்சேன் சார். இந்த ஓகே சேல்ஸ் ஓகே சார். சாத்தி ஆப்பை நீங்க டவுன்லோடு பண்றீங்க இல்லையா, டவுன்லோடு ஆமா பண்ணி உங்களுக்கு எதுவும் செட் ஆகலைன்னா அதுக்கு ஆ மெயில் ஐடி இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்குங்க, ஒரு மெயில் ஐடி மெயில் இருக்கு. அந்த நீங்க உள்ள போய் என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஆ மெயிலுக்கு நீங்க வந்து அனுப்புனீங்கன்னா அதை ஃபாலோ பண்றதுக்குன்னு ஒரு ஆபீசரை எல்ஐசி நியமனம் பண்ணியிருக்கு. எனக்கு சூப்பர் சூப்பர். காலையில எனக்கு வரல, நான் உங்கள்கிட்ட அதை காமிக்கணும்னு நினைச்சேன், நான் காமிக்கிறேன். ஓகே ஓகே சார். ஆ நான் ஷேர் பண்றேன், ஒரே நிமிஷம் நான் ஷேர் பண்ணிட்டே சொல்றேன். ஓகே ஏன்னா ஓகே சார். அந்த பேர் வந்து அந்த நம்பர் வந்து எனக்கு ரெகுலரா ஃபாலோ பண்றாங்க. பெஸ்ட். நான் இப்படி ஒரு பிரைவேட் சாஃப்ட்வேர் எல்லாம் இப்படிலாம் இருக்குமாலாம் தெரியாது, நம்ம சாஃப்ட்வேர்ல ஆஹா அட்டகாசமா பண்ணியிருந்தாங்க. அதை நான் சூப்பர். காமிக்கிறேன். ஓகே சார். இங்க பாருங்களேன், நான் காமிக்கிறேன் பாருங்க. அந்த நம்பரே எனக்கு அது எப்படி நம்ம கூட எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம்ல சார். யார் அதுக்குன்னு ஒரு ஆள் நாமினேட் பண்ணியிருப்பாங்க சார், அவங்கள ஓகே தான் ஓகே சார் பண்ண முடியும். தான் ஒரு நிமிஷம், அது யாருன்னு சொல்லிடுறேன். எந்த ஓகே ஓகே நம்பர் இருந்து எனக்கு வந்திருக்குன்னு சொல்லிடுறேன். உங்களுக்கு நான் ப்ரூஃப் காமிக்கணும் இல்லையா, இதெல்லாம் நீங்க சொல்றீங்களே வருதா வரலையா ஆமா கண்டிப்பா அப்படின்னு வருது இல்லையா. கண்டிப்பா கண்டிப்பா சார். ஒரே நிமிஷம். ஏன்னா எல்ஐசி வந்து அவ்வளவு விஷயங்களை வந்து பாருங்க, மேல வந்திருக்காங்க பாத்தீங்களா, சாரி மேல கரிஷ்மா. அவங்க பேரு சாரி கரிஷ்மா. நான் பேர் எழுதி ஆஹா வச்சிருந்தேன். எனக்கு வந்து முதல்ல இருந்து போட்டிருக்கேன். பாருங்க, ஹாய் நான் வந்து எனக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகல, எனக்கு வந்து ஆஹா எல்ஐசி சாஃப்ட்வேர் வந்து இப்படி போட்டேன், எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்லி அந்த மெயிலுக்கு நான் அட்டாச் பண்ணினேன். அந்த ஓகே மெயிலும் ஓகே நான் உங்களுக்கு சொல்றேன், சேல்ஸ் சாத்திலே இருக்கு. அந்த மெயிலுக்கு அட்டாச் பண்ணோம்னா அடுத்த நிமிஷமே எனக்கு வருது. ஆகஸ்ட் 19 வந்து ஹாய், ஐ ஆம் ஃப்ரம் எல்ஐசி சூப்பர் செல் சாத்தி ஆப் சப்போர்ட் டீம். ஆர் யூ ஏபிள் டு எல்ஐசி டு லாகின் ஆப்? நாட் ஓ மேடம், நவ் நாட் ஒர்க். ஓகே, வில் செக் அண்ட் அப்டேட். சார் நவ் ஒர்க்கிங். ஓகே, கேன் யூ ப்ளீஸ் சென்ட் ஸ்கிரீன்ஷாட்? எகைன் நாட் ஒர்க் சார் அப்படின்னு போட்டிருந்தேன். நவ் ஓ ஃபேசிங் ஓகே சேம் இஷ்யூ சார், எல்லாத்துக்கும் இருக்கு சார் அவங்க மெசேஜ் போட்டாங்க. அதுக்கப்புறம் எகைன் நாட் ஒர்க் மேடம் போட்டிருந்தேன். அப்புறம் ஹாய் சார் ஆமா போட்டு ஆர் ஏபிள் டு லாகின் ஆப்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் அவங்க வாய்ஸ் கால் போட்டிருந்தேன், திருப்பி அவங்க ஓ எக்ஸ்பிளைன் பண்ணேன், ஹாய் சார் போட்டிருந்தாங்க. 26 ஏபிள் டு லாகின் எல்ஐ சூப்பர் சார் சாத்தி ப்ளீஸ் கன்ஃபார்ம் சார், இப்போ ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் மெசேஜ் போட்டிருந்தேன். ஓகே, ஓ தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பா இன்னைக்கு காலையில என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. இன்னைக்கு வந்து ஆஹா எனக்கு ஒர்க் ஆகல பாருங்க, எரர் ஒயில் வேலிடேட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. நான் ஆமா மேடம் நான் ஆமா வந்து லைவா ஒரு கிளாஸ் எடுக்கணும் ஏஜென்ட்ஸுக்கு, எனக்கு வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு சொன்னேன். அவங்க என்ன ஆஹா சொன்னாங்க, ஹாய் சார் கேன் யூ ப்ளீஸ் ரைஸ் யுவர் டிக்கெட். அதுக்கு தனியா போய் டிக்கெட்டை ரைஸ் பண்ணுன்னு சொன்னாங்க. அதுக்கு நான் வாய்ஸ் ஆ கால் போட்டிருந்தேன். ஓகே தேங்க்ஸ் ஆஹா மேடம் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு ஆ மெசேஜ் போட்டிருந்தாங்க, கேன் யூ ட்ரை ஆஃப்டர் 24 hours அண்ட் டூ நாட் ரீயூஸ் லாஸ்ட் 3 தடவை, கடைசியா 3 தடவை யூஸ் பண்ண பாஸ்வேர்டவோ 3 எம்பினவோ நீங்க யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே அதுக்கப்புறம் எனக்கு என்ன போட்டு அண்ட் ப்ளீஸ் ட்ரை டு அன்இன்ஸ்டால் அண்ட் இன்ஸ்டால் ஆப்னு போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆஹா தான் நான் அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண ஆப்பை அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு மறுபடியும் ஓகே ஓகே இன்ஸ்டால் பண்ணி போட்டுட்டு மேம் தேங்க்ஸ் அன்இன்ஸ்டால் அண்ட் இன்ஸ்டால் ஆப் நான் ஒர்க்கிங் தேங்க்ஸ் பண்ண மாட்டேன். அதுக்கப்புறம் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததுனால நீங்க டீச்சர்ஸ் டேங்கிறதுனால அவங்களுக்கு நான் டீச்சர் டே மெசேஜ் போட்டேன், அவங்களுக்கும் தேங்க்யூ சார் போட்டுருக்காங்க. இது என்ன ஓகே ஓகே பர்பஸுக்காக இதை நான் சொல்றேன்னா, நீங்க ஆ ஒரு ஆப் வந்து ஒர்க் ஆகலைன்னு சொன்னா அந்த என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் வருதோ அதை நீங்க வந்து ஆஹா அதை சப்போர்ட் நீங்க டீம்ல போயிட்டு சப்போர்ட் டீம்ல போனா வந்துரும்ல சார். அதை நீங்க சப்போர்ட் டீம்ல மெயில் போட்டீங்கன்னா ஆஹா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா நமக்கு ஃபாலோ பண்றாங்க. சூப்பர் சார் எல்ஐசி சூப்பர். வந்து நம்ம எல்ஐசி மேனேஜ்மெண்ட் வந்து ஐடி டீம்ல இருந்து பாத்தீங்க இல்லையா, அவங்களே போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சரி ஆமா ஆமா பண்ணி எனக்கு சொன்ன ஐடியாவை எல்லாமே நான் ஃபாலோ பண்ணதுனாலதான் இன்னைக்கு நான் சூப்பர். கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு ரொம்ப ரொம்ப அப்படின்னு. யூஸ்ஃபுல்லா இருக்கு. வரேன் சார். உங்களுடைய ஃபீட்பேக் ஓகே தான், ஒரு நிமிஷம் சார். அதுக்கப்புறம் ஆ எல்ஐசியினுடைய சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப்புக்கு உள்ள சேல்ஸ் ஆ சாத்தி இருக்கு. சேல்ஸ் சாத்தி ஆப்பவும் நான் உங்களுக்கு சொல்றேன்.
ஓகே ஓகே சார். இதுல பாருங்க, இதுல எல்லாத்துக்கும் முடிச்சிடறேன் சார். எப்படி இருந்தாலும் 9 மணி 8 மணி ஆயிருக்கு. இன்னொரு 1/2 hour. ஓகே அதுக்கப்புறம் நான் கிளியரா முடிச்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு சேல்ஸ் சாத்தி ஆப்பும் முடிஞ்சிடும், சேல்ஸ் சூப்பர் சாத்தி ஆப்பும் முடிஞ்சிடும். சரியா? சூப்பர் சார். ஓகே, ஓகே ஓகே கொஞ்சம் பொறுமை, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. இப்ப ஓகே பாருங்க, நோ ப்ராப்ளம். இந்த இந்த இதையும் சேல்ஸ் சாத்தி ஆப் முதல்ல எல்லாம் பண்ணி வச்சிருப்பீங்க. இதுல பாருங்க, ரைட் சைடு போனீங்க அப்படின்னா ப்ரொஃபைல் வரும். ப்ரொஃபைல்ல போய் என்னுடைய போட்டோ இருக்கு. வேற போட்டோ மாத்துறதா இருந்தாலும் நீங்க மாத்திக்கலாம். கேலரியில போய் மாத்தறனால மாத்திக்கலாம். வேணான்னு வச்சிருக்கேன். மை சிக்னேச்சர் அப்படிங்கிற ஆப் இருக்கும். அந்த மை சிக்னேச்சர்ல போனீங்கன்னா எல்லாமே வரும். என்னுடைய மொபைல் நம்பர் எல்ஐசில என்ன கொடுத்துருக்கோம் அந்த மொபைல் நம்பர் வரும். மெயில் ஐடி என்ன கொடுத்துருக்கோமோ வரும். பேரு வரும், லாஸ்ட் நேம் வரும். இன்சூரன்ஸ் அட்வைசரா வேற என்ன நீங்க சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் வேணுமான்னு கேக்குது, அதுவும் பண்ணிக்கலாம். சிக்னேச்சர் ஆப், இப்ப நீங்க ஒரு மெசேஜ் போடுறீங்க, சேல்ஸ் ஆக்கில இருந்து அந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு எல்லாம் போட்டீங்கன்னா உங்களுடைய சிக்னேச்சர் வேணும்னா எல்ஐசி எம் செல்வம் அப்படின்னு நான் போட்டிருக்கலாம். இது ரெண்டும் ஒர்க் ஆகல. இதெல்லாம் முடிச்சுட்டா யுவர் டீடைல்ஸ் வந்துடும். முடிச்ச பின்னாடி பிரைவேசி பாலிசி அப்படின்னு வரும். இது நீங்க எதை வேணாலும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். சாரி, மீட் பண்ணிக்கங்க, அப்புறம் பாத்துக்கலாம். குப்சாங் சார், நீங்க மீட் பண்ணிக்கங்க சார். இது முடிச்சிட்டு ஓகே ஓகே இதை முடிச்சுட்டு தயவு செய்து யாரும் லாக் அவுட் பண்ணிடாதீங்க. பர்சனல் ரெக்வெஸ்ட். ஏன் அப்படின்னா லாக் அவுட் பண்ணீங்கன்னா மறுபடியும் நீங்க உள்ள போய் புதுசா இன்ஸ்டால் பண்ற மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும், எம்பின்னு கேட்கும். ஸோ இது இப்படி இருக்கிறப்ப இப்படியே வெளியே வந்துடலாம். இப்படியே வெளியே வந்துட்டீங்கன்னா வெளியே வந்துடும். லாக் அவுட்டே பண்ண வேண்டாம். சரியா? அது ஒண்ணு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்க, செப்டம்பர் சூச். இப்ப செப்டம்பர் சூச்ல சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து போட்ட காம்படிஷன், இந்த இருக்கக்கூடிய கண்டெஸ்ட் போட்டிகள் எல்லாமே சென்ட்ரல் ஆபீஸ்ல இருந்து வரக்கூடியதான் வரும். முதல்ல மார்ச் மணியா எல்லாமே வந்துச்சு. இது எல்லாமே வரும். இப்ப செப்பரேட்ல செப்டம்பர் மாசத்துல என்னென்ன காம்படிஷன் நம்மளுக்கு போட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாமே இதுல வந்துடும். பாருங்க, என்னென்ன காம்படிஷன், 30 பாலிசி கொடுத்தா, 50 பாலிசி கொடுத்தா, ஆல் இந்தியாவில் எங்கேயாவது ஒரு இடத்துல செமினார், அந்த எல்லா காம்படிஷனும் ஆபீஸ்ல இருந்து சொல்றாங்களோ இல்லையோ சென்ட்ரல் ஆபீஸ் காம்படிஷன் பூராமே இந்த ஆப்ல வந்து நின்றோம். அது சர்ச்சிக்கல்ல. வெப்சைட் எல்லா பேரும் பிரைவேட் கம்பெனிக்காரங்கள்ட்ட நம்ம வந்து வெப்சைட்டை வந்து ரெடி பண்ணி கொடுங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம காசெல்லாம் கொடுத்து பண்றோம். எல்ஐசி நம்ம மேனேஜ்மெண்ட், நம்ம தாய் நிறுவனம் என்ன பண்ணியிருக்குன்னா வெப்சைட்டை நம்மளே கிரியேட் பண்ணலாம்னு வந்திருக்கு. வெப்சைட்டை தனியா கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இதை எனக்கு சொல்லி கொடுத்தது யாருன்னா எங்க அக்கா தான், பாரதி அக்கா தான். ஒருத்தருக்கு யாருக்கும் வந்திருக்கு, இது மாதிரி நீ பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அதை நான் பண்ணினேன். இதுல வந்து உள்ள போய் எல்லாம் செட் பண்ணணும். எடிட் வெப்சைட்னு இருக்கு. எடிட் வெப்சைட்னு போனீங்கன்னா உள்ள இதெல்லாம் வரும். ஃபர்ஸ்ட் உள்ள போனீங்கன்னா இப்படி வரும். வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு வரும். இதுல வந்து 5 வச்சிருக்காங்க. இதுல 5 காலத்துல எந்த காலத்தை நீங்க வருது ஒரு ஒரு இது ஒரு வெப்சைட் கொடுத்தீங்கன்னா உங்களை பத்திய டீடைல்ஸ் ஒரு 5-6 இருக்கு. 1 2 3 4 5 இருக்கு. 5க்குள்ள எது உங்களுக்கு தேவையோ அதை டிக் பண்ணிட்டு 3 பிளான் தான் சூஸ் பண்ண முடியும். ஏன்னா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு கஸ்டமருக்கு நீங்க வெப்சைட் அனுப்புறீங்கன்னா அந்த கஸ்டமருக்கு நீட் பேஸ், குழந்தை இருக்கா அப்படின்னா அம்ரித் பால் அனுப்பணும். டேர்ம் அசூரன்ஸ் வேணும்னு கேட்கிறாரா, அவருடைய டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இங்க எல்லா பிளானும் இருக்கும். எல்ஐசியில் இருக்கிற எல்லா பிளானும் இந்த சர்ச் பிளான்ல இருக்கு. அதுல மேக்சிமம் 3 பிளான கஸ்டமர் நீட் பேஸ். இது வந்து வெப்சைட் வந்து இண்டிவிஜுவலா பெர்சனலைஸா அனுப்புறதுக்காக எல்ஐசியில் வச்சிருக்கு. பிரைவேட் சாஃப்ட்வேர் அப்படி கிடையாது, மொத்தமா அனுப்பி விடுவாங்க. அப்ப எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாம் நம்ம குழம்பி போய் திருப்பி நம்மள்ட்ட சார் நான் பார்த்து சொல்றேன் சார் அப்படிம்பாங்க. ஸோ கஸ்டமருக்கு நம்ம ப்ரீ அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு அவர்கிட்ட இருந்து என்ன தேவைங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு என்னென்ன நீட் பேஸ் பீமா ஸ்ரீ கொடுக்கலாம், அண்டு நவ்ஜீவன் ஸ்ரீ கொடுக்கலாம், நவ்ஜீவன் ஸ்ரீ கொடுக்கலாம், நவ்ஜீவன் ஸ்ரீ கொடுக்கலாம். என்னென்ன தேவையோ மேக்ஸிமம் 3 பிளானை கொடுத்துட்டு நீங்க இருக்கக்கூடிய லொகேஷன், கூகுள் மேப் லொகேஷனை வந்து இங்க நீங்க பேஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க அட்ரஸை வந்து நீங்க அடிச்சுக்கலாம். இங்க நீங்க உங்களோட அட்ரஸை ஃபுல்லா அடிச்சு உங்களோட அட்ரஸ் எல்லாமே நீங்க ஃபுல்லா அடிச்சு அனுப்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நின்றும், எல்லாமே சரியாயிரும். இது வந்து எடிட் தான் போட்டிருக்கேன். இப்ப நான் வச்சிருந்த வெப்சைட் அட்ரஸை ப்ரீவியூ பண்ணி பாருங்க, என்ன இருக்குன்னு பாருங்க. ப்ரீவியூ பண்ணுங்க. இது ப்ரீவியூ பண்ணினீங்கன்னா எப்படி வருதுன்னு பாருங்க. எல்ஐசி எப்படி எல்லாம் யோசிச்சு செய்துன்னு பாருங்க. இது என்னுடைய போட்டோ. பிரைவேட் கம்பெனிஸ் என்னென்ன பண்ணி கொடுக்குறாங்களோ காசு கொடுத்து வெளியில வாங்குறதுக்கு போல நம்மளே பண்ணலாம். இதுல பாருங்க எல்லாமே இருக்கு. ஹோம், சர்வீஸ், பிளாக்ஸ், ரெக்கமெண்டேஷன், கண்டெஸ்ட் எல்லாமே இருக்கு. இதுல பாருங்க என்னுடைய போட்டோ இருக்கும், எல்லாமே இருக்கும். மை பிளாக்ஸ் இருக்கும். இதுல பாருங்க நெட் அஸ்யூர், டிஸ்கஸ், இன்சூரன்ஸ் டீடைல்ஸ்
இந்த வெப்சைட்டை நம்ம கஸ்டமருக்கு அனுப்பணும்னா நான் அனுப்புறேன் பாருங்களேன். இதை நான் அனுப்புறேன். இது பண்ணிட்டு ஷேர் லிங்க் கொடுத்து நான் வாட்ஸ்அப்புக்கு அனுப்புறேன். நான் வாட்ஸ்அப் அனுப்பிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இது போட்டுட்டு இதை கிளிக் பண்ணிடுறேன். இது டைரக்டா கஸ்டமருக்கு போயிடும். கஸ்டமர் இதை ஓபன் பண்ணி பார்ப்பாரு. ஓபன் பண்ணி பார்க்கறப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா என்னுடைய போட்டோ வரும், எல்லாமே வரும். அப்ப அவரு என்ன பண்ணுவாருன்னா அவருடைய பேரு இதெல்லாம் பார்த்துட்டு ஓகே எனக்கு வந்து பாலிசி வேணும்னு கேட்டீங்கன்னா பேரு, கான்டாக்ட் நம்பரு, இமெயில் அட்ரஸ், மெசேஜ் என்ன பிளான் வேணும், எது வேணும். இப்போ எனக்கு என்னன்னா இப்போ இதுலயே பாருங்க நான் செல்வம்னு போடுறேன். மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் 9443675410. மெயில் ஐடியும் கொடுக்குறேன். இதை கொடுத்துருக்கேன். இதுக்கப்புறம் என்ன வரும்? பென்ஷன் பிளான். எனக்கு வந்து பென்ஷன் பிளான் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு சென்ட் மெசேஜ்னு நான் கொடுத்துட்றேன். என்னோட ஏஜென்ட்டுக்கு நான் கொடுத்துட்றேன். லைஃப் இன்சூரன்ஸ் தேங்க்யூ யுவர் மெசேஜ் ஹேஸ் பீன் ரிசீவ்டு ஐ வில் ரிவர்ட் டு ஷார்ட்லி அப்படின்னு வந்துடும். பாருங்க கான்டாக்ட் எம் செல்வம், கான்டாக்ட் எம் செல்வம் அது எல்லாமே சேர்ந்து வந்துடும். மெயிலுக்கு போட்டுருந்தா மெயிலுக்கு போயிடும். எல்லாமே இருக்கு சார், எல்லாமே போயிடும். இதை முடிச்சுட்டு இங்க வாங்க, வெப்சைட்டுக்கு வந்த மையம் இங்க ஷேர் கொடுக்கலாம். இது வியூ பண்ணிக்கலாம். இது நீங்க ஷேர், இது எல்லாமே எடிட் பண்ணி ப்ரிவியூ எல்லாம் பார்த்துட்டு இதுல நீங்க ஷேர் கொடுத்தீங்கன்னா எப்படி போகுதோ அது மாதிரி போகும். இப்ப பாருங்க காப்பி ஆஃப் யூபிஎஸ் அந்த இதை போட்டு இதை வந்து நீங்க செலக்ட் பண்ணி யாருக்கு பெர்சனலைஸ்டா அனுப்புறதுக்காக வச்சிருக்கிறாங்க. இப்போ 10ஓட 11 இத்தோட இதுவும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக பெர்சனலைஸ்டா இப்ப சோமநாதன் சாருக்கு அனுப்புறாங்கன்னா சோமநாதன் சாருக்கு என்ன தேவை, பேத்தி வச்சிருக்காங்க, குழந்தைய வச்சிருக்காங்க, ஒரு டேமஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கறாங்கன்னா அந்த பிளானை மட்டும் செலக்ட் பண்ணி அவருக்கு மட்டும் பெர்சனலைஸா காப்பி டு பேஸ்ட் யூஆர்எல் போட்டீங்கன்னா அவருக்கு மெசேஜ் வரும். இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெப்சைட் நம்ம அனுப்பிச்சிருக்கோம், டேஷ்போர்ட்ல பார்த்தா வந்துடும். டேஷ்போர்ட்ல போட்டா யார் நம்மளுக்கு அனுப்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த வந்துடும். பாருங்க ஆல் வெப்சைட் போட்டிருக்காங்க. செல்வங்கிறவரு இந்த மொபைல் நம்பர்ல இருந்து இந்த இமெயில் ஐடியில இருந்து அனுப்பிச்சிருக்காரு. என்ன கேட்டிருக்காரு? பென்ஷன் பிளான் எனக்கு வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு. இப்ப யாரு அக்ரி பண்ணி சொல்லுவோம் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு இப்ப இந்த கொட்டேஷனை நான் உடனே அனுப்புவோமே எனக்கு அவர் அனுப்பிச்சிருக்காரு. எனக்கு என்னென்ன பிளான் வேணும், அவருடைய பேர், அவர் மொபைல் நம்பர் இங்க இருக்கு, இமெயில் ஐடி கொடுத்துருக்காரு, என்ன எடுத்திருக்காரு, என்ன டீடைல்ஸ் தேவைன்னு கேட்டிருக்காரு. நான் கிளாஸ் போட்டிருக்காரு. நைஸ், சூப்பர், குட் ஜாப், வெரி குட், எல்ஐசி சர்வீஸ், ஆல் தி பெஸ்ட், வாழ்க வளமுடன். இந்த போட்டிருக்கிற மெசேஜ் வந்து அவருக்கு என்ன பிளான் தேவை, நம்ம அனுப்பியிருக்கிற பிளான், டேர்ம் இன்சூரன்ஸ் வேணுமா, எஜுகேஷனுக்கு வேணுமா, எல்லாமே வரும் சார். இது எல்லாமே வந்துடும். ஐ நீட் பென்ஷன். இது வந்து முதல்ல நான் போட்டிருந்தேன். நம்ம ஒரு வெப்சைட் அனுப்புறோம், அந்த வெப்சைட்ல இருந்து கஸ்டமர் பார்த்துட்டு என்ன தேவைங்கிறத நமக்கு அனுப்புவாரு. அதை வியூ பண்ணி பார்த்துட்டு திருப்பி நம்ம அவருக்கு வந்து ரீப்ரசன்ட் பண்றதுக்கு கொட்டேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த ஜீவன் நம்ம சேல்ஸ் சாத்தியா யூஸ் பண்ணுது. செப்டம்பர் சர்ஜிக்கல் காம்படிஷன் வெப்சைட் நம்மளே பண்ணிக்கலாம் சார். இதுக்காக போய் யாருக்கிட்டையும் பணம் கொடுத்தேன். பெங்களூர்ல இருந்து ஒரு 1000 ரூபாய் கொடுத்து நான் பண்ணினேன். நம்ம வேணுங்கிறது எல்லாமே யூசர் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாம் அவங்க தான் வச்சிருப்பாங்க. ஆனா அப்டேட் கூட பண்ண முடியாது. இப்ப நம்ம வெப்சைட்ல இதுக்கு வந்து காரணகர்த்தா எங்க அக்கா பாரதி அக்கா தான். அதை நான் பெருமையா தான் சொல்லக்கூடாது, நான் கூடத்தை சொல்லக்கூடாது இல்ல. யாரு நமக்கு வந்து செஞ்சாங்களோ அந்த இடத்துல சொன்னாதான் அந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை. சோ அவங்களுக்கும் என்னுடைய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள். இதை முடிச்சுட்டு இதை பாருங்க, கீழே அப்படியே வந்தீங்கன்னா மார்க்கெட்டிங் கிரியேட்டிவ்ஸ் வரும், போஸ்டர் ஆஃப் தி டே வரும், இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ் வரும், டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு வரும். டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு எல்லாம் வேற லெவல்ல இருக்கு சார். வேற எந்த கம்பெனிலையும் அப்படிலாம் இருக்கா சார். அப்படி டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. இந்த டிஜிட்டல் விசிட்டிங் கார்டை நீங்க அப்படியே அனுப்பலாம். இதுல வந்து ஒரு சிலருக்கு வந்து போட்டோ அப்லோட் ஆகலைன்னா அதுக்குன்னு ஒரு எம்பி இருக்கு. நீங்க வந்து அப்படியே இருக்கிற போட்டோவை அப்லோட் ஆகி வரலைன்னா அந்த போட்டோவை ரீசைஸ் பண்ணி நீங்க பண்ணினீங்கன்னா அந்த போட்டோ வந்து டிஸ்பிளே ஆகி வரும். இதை வந்து சேவ் டு வயாப்ஸ்லாம் அன்சேவ்டு கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்பலாம். யாருக்காவது சேவ் பண்ணாம இருந்தா கூட அவர் நம்பரை சேவ் பண்ணி கூட அனுப்பலாம். யாராவது ஒருத்தர் திடீர்னு போறோம், ஒருத்தரை பாக்குறோம், பேசுற சார் அவங்க அனுப்புங்க சார் அப்படின்னா கையில விசிட்டிங் கார்டு வச்சிருக்கணும். வச்சிருக்கல அப்படின்னு சொன்னா சார் உங்க நம்பர் சொல்லுங்க சார் குறிச்சு டைப் படிச்சுட்டு இந்த நம்பர் அப்படியே எடுத்து
அவருக்கு அன்சேவ்டு நம்பருக்கு நம்ம அனுப்பிச்சோம்னா அவர் சேவ் பண்ணி வச்சுக்குவாரு. இந்த ஒரு டிஜிட்டல் விசிட்டிங் கார்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் பிரீமியம் கொட்டேஷன். எந்த ஆப்பு இப்ப அண்ணன் வச்சிருக்கக்கூடிய மதியழகன் சார் அண்ணன் வச்சிருக்கக்கூடிய ஆப் வந்து லைஃப் இன்சூர் ஸ்மார்ட் ஆப்பும் எல்ஐசி உடைய சேல்ஸ் சாத்தி உடைய ஆப் பிரீமியமும் கரெக்டா இருக்கும். மிஞ்சி போனா ₹1 வித்தியாசப்படும். இதுக்கும் அதுக்கும் ₹1 வித்தியாசப்படும். இதுலயும் மைக்ரேஷன் நடந்துகிட்டு இருக்கு. தப்பு சொல்லல. ஏன்னா என்னுடைய ஏஜென்ட் வந்து ஒரு பேப்பர் கொடுத்தேன், 5 பேப்பர் கொடுத்தேன். 3 பேப்பர்ல பிரீமியம் வித்தியாசம் வந்துச்சு. ஏஜென்ட் தப்பா போட்டாரா இது போட்டாருன்னு தெரியல. அதை நான் ஒர்க் அவுட் பண்ணல. பட் எல்ஐசி உடைய சேல்ஸ் சாத்தி ஆப்ல இருந்து நீங்க கொட்டேஷன் கொடுங்க. ஒண்ணு. அப்படி இல்லைன்னா ஆனந்தாவில பேப்பரை கிளீன் பண்ணி இல்லஸ்ட்ரேஷன் வருது இல்லையா, அதை கிளிக் பண்ணி அந்த கஸ்டமருக்கு அதை அப்படியே அனுப்பிடுங்க. இந்த மெச்சூரிட்டி பெனிஃபிட்ல எந்த ப்ராப்ளமும் இருக்காது. கஸ்டமருக்கும் நமக்கு என்னைக்குமே அந்த ப்ராப்ளம் வரவே வராது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு கொடுக்கறது தான் இந்த சேல்ஸ் சாத்தி ஆஃப் இருக்கு. எல்லா பிளானும் வந்திருக்கு. லேட்டஸ்டா பாருங்க, நவ்ஜீவன் ஸ்ரீ சிங்கிள் பிரீமியமும் வந்திருக்கு, நவ்ஜீவன் ஸ்ரீயுடைய ரெகுலர் பிரீமியமும் வந்திருக்கு. இது இல்லாம பாருங்க, கால் சப்போர்ட், மெயில் சப்போர்ட், வாட்ஸ்அப் சப்போர்ட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் சாத்திக்கு ஒரு ஆள் நம்மளுடைய ஒர்க் ஆகலைன்னு சொன்னா மெயில் போட்டா கேட்டா தான் கிடைக்கும். மெயில் போட்டீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் பண்றதுக்கு எல்ஐசியில இருந்து ஒரு டீம் வச்சிருக்காங்க, உங்களுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. மெயில் சப்போர்ட்டுக்கு பாருங்க, சேல் சப்போர்ட் எல்ஐசி சேல்ஸ் சாத்தி இன்டாட். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இந்த சேல்ஸ் சாத்தி சாப்பில எதுவும் தப்பா இருந்துச்சுன்னா, உங்களுக்கு எதுவும் வரலைன்னா, இது நீங்க போய் என்ன ப்ராப்ளம் வருதோ இந்த மெயிலுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணீங்கன்னா அதையும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதுவும் பார்த்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதே மாதிரி வாட்ஸ்அப் சப்போர்ட்டுக்கும் நம்மளுக்கு ஆள் இருக்கு. பாருங்க, வாட்ஸ்அப்புக்கு பாருங்க, சேல்ஸ் சாத்தி சப்போர்ட்டுக்கும் ஆப் இருக்கு. நீடு இது நீ ஒண்ணும் பண்ண வேணாம். உங்களுடைய எல்ஐசியில் ஆஃபீஸில் எந்த நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர்ல இருந்து நீங்க இதை நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியலன்னா பாருங்க, நமஸ்கார் வெல்கம் டு எல்ஐசி, நான் ஐ நீடு சம் ஹெல்ப் வித் சேல்ஸ் சாத்தி ஆப்னு போட்டிருந்தேன். நமஸ்கார் வெல்கம் டு சேல்ஸ் சாத்தி ஆப்னு போட்டிருக்கு. ப்ளீஸ் என்டர் யுவர் கொரி ஃபார் ஃபீட்பேக் பிலோன்னு கேட்டிருக்கு. என்ன உங்களுக்கு கொரி வேணுமோ அதை ஃபீட்பேக் போட்டீங்கன்னா இமீடியட்டா கையில இருக்கிற நெல்லிக்கடி போல யூசர் ஃப்ரெண்ட்லியா நம்மளுடைய மேனேஜ்மெண்ட் ஒரு நம்ம ஸ்டாஃபை வச்சே செய்யறாங்க, நம்மளுக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்குறாங்கிறதுக்காகத்தான் இதை நான் வந்து உங்களுக்கு தகவலுக்காக சொல்றேன். அதே மாதிரி கால் சப்போர்ட் ஏதாவது வேணும் அப்படின்னா ஹிந்தியில பேசுவாங்க, இங்கிலீஷ்ல பேசுவாங்க. பாருங்க, இந்த நம்பர் தான் இருக்கு. இந்த நம்பருக்கு போன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தமிழா ஹிந்தியா இங்கிலீஷான்னு கேட்கும். அதை நீங்க கேட்டுட்டு அதை நீங்க ஃபாலோ பண்ணி கொள்ளலாம். இதுதான் சேல்ஸ் சாத்தியினுடைய ஆப்பினுடைய டீடைல்ஸ் எல்லாமே இருக்கு. இப்ப நீங்க வந்து இங்க இருக்கிற பிளான்ஸ், ஒவ்வொரு பிளான்ஸ் எல்லாத்தையும் வீடியோ இருக்கு சார். இந்த எல்லா வீடியோவுமே இருக்கு. எல்ஐசியில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோவுமே இதுல வச்சிருக்காங்க. இந்த வீடியோவை நம்ம எல்லாம் யூஸ் பண்ணி பார்க்கணும். எப்பவும் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளுக்கு என்னைக்கும் தனி மரியாதை இருக்குங்கிறத நம்ம உணரணும். நம்ம உணர்ந்தா மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது எல்லாமே தேடி தேடி கொண்டு வந்து கொடுப்பார்கள். இதுதான் சேல் வந்துட்ட சேல்ஸ் சாத்தி ஆப்பு உள்ள போக மாட்டேங்குது. அதனால தனியா வந்து சொன்னேன். இதுல பாருங்க, கடைசியா லாஸ்ட் இது எல்லாமே பார்த்துட்டோம், எல்லாமே சொல்லிட்டோம். லாஸ்ட்ல காலண்டர் அப்படின்னு இருக்கும், நல்லா பாத்துக்கோங்க. காலண்டர் பாலிசி சம்மரி டில் டேட் 622 பாலிசி இன் ஃபோர்ஸ் இருக்கணும். எப்படின்னா ஃபுல்லா இருக்கிறது, இந்த கிரேஸ் பீரியட் தாண்டி இருக்கிறது எல்லாமே லேப்ஸ்னு காமிக்கும். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இப்ப வந்திருக்கிற இது ஐடியா பிரகாரம் 30 நாள் தாண்டிட்டா இட்ஸ் த லேப்ஸ். ஸ்டேட்டஸ் 41 தான் காமிக்கும். ஸோ அது கன்செஷன் கிளைம் மோர் தென் 5 இயர்ஸ், வித்தின் இயர், 3 இயர்ஸ், வித்தின் 6 months, இது எல்லாமே வந்து கன்செஷன் தான், கன்செஷன் கிளைம்ஸ் தான். அதில் பாருங்களேன், இப்போ பார்த்தா தெரியும். 342 பாலிசி லேப்ஸ். இதுல அந்த 342லயே அந்த 258 அப்படின்னா அந்த கிரேஸ் பீரியடுக்கு உள்ள தாண்டி இருக்கும். அதுக்காக வந்து அதை போட்டிருக்காங்க. 22 அதர்ஸ் போட்டிருக்காங்க. இப்ப பாருங்க, செப்டம்பர் மாசத்துல எத்தனை பாலிசி இருக்கு,
செப்டம்பர் மாசம் 5ஆம் தேதி எத்தனை பாலிசி கட்ட வேண்டியிருக்கு அப்படின்னு பாருங்க. 6ஆம் தேதி எத்தனை பேருக்கு கட்ட வேண்டியிருக்குன்னு பாருங்க. 7ஆம் தேதிக்கு எத்தனை பேர் கட்ட வேண்டியிருக்குன்னு பாருங்க. 8ஆம் தேதிக்கு எத்தனை பேர் கட்ட வேண்டியிருக்குன்னு பாருங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை கஸ்டமருக்கு நம்ம கட்ட வேண்டி இருக்குங்கிறத நம்ம சூப்பர் சேல்ஸ் ஆப்பிலே இருக்கு. அவங்களுக்கு போன் பண்ணி அண்ணே இன்னைக்கு டியூ கட்டணும்னே அப்படின்னு சொல்லுங்க. கட்டிட்டாங்கன்னா பாருங்க 8ஆம் தேதி வரையும் 8ஆம் தேதி நீங்க ஞாபகப்படுத்துங்க. இல்லைன்னா 2 நாளைக்கு முன்னாடி சார் நாளைக்கு வந்து உங்களுக்கு பிரீமியம் கட்ட வேண்டியதுக்கான டியூ டேட் இருக்கு அப்படிங்கிறத ரிமைண்ட் பண்ணுங்க. இல்லை சார் கிரேஸ் பீரியட் இருக்கு சார். ஓகே கிரேஸ் பீரியட் இருக்கட்டும் சார், இல்லைன்னு கிரேஸ் பீரியடுக்குள்ள கட்டிடுங்க. இப்போ 2 வீலருக்கு இன்சூரன்ஸுக்கோ, ஃபயர் இன்சூரன்ஸுக்கோ, 4 வீலர் இன்சூரன்ஸுக்கோ நீங்க வந்து இது கொடுக்க முடியுமா? கிரேஸ் பீரியட் இருக்கா? எதுக்கும் கிரேஸ் பீரியட் கிடையாது. எக்ஸப்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ்ல மெடிக்ளைமுக்கு மட்டும் ஒரு கிரேஸ் பீரியட் இருக்கு. ஆனா எல்லா பேரும் அதை யூஸ் பண்றீங்களா அப்படிங்கறது தெரியல. ஸோ அந்த விஷயம் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை தெளிவுபடுத்துறேன். காலண்டர்ல அதே மாதிரி அக்டோபர் மாசம் 2 மாசத்துக்கு தான் காமிக்கும். செப்டம்பர் அண்ட் அக்டோபர் 2 மாசத்துக்கு மட்டும் நம்ம எல்ஐசியில வந்து நம்ம எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் ஆப்ல வந்து ஒவ்வொரு நாளைக்கும் எந்தெந்த நாளைக்கு எத்தனை பேர் பணம் கட்டுறாங்கிற லிஸ்டும் இதுல எல்லாமே வந்துவிடும். இதுதான் எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் சாத்தியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடியது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது இல்லாம செல்வம் அண்ணே தேவராஜன் ஃப்ரம் போத்தனூர் பிரான்ச். அண்ணே, இதுல ஒரு இன்னொரு நிமிஷம் ஆப்ஷன் முடிச்சிடுறேன். சொல்லிடுங்க. அண்ணே, இல்ல இது இன்னொரு ஆப்ஷன் இல்ல, இதே இடத்துல இன்னொரு ஆப்ஷன் சொல்லிடுங்க. வரேன். அதனாலதான் பாருங்க, ஒரு நிமிஷம் அதனாலதான் சொல்றேன். நான் எனக்கு இது வந்து ஹேங் ஆனதுனாலதான் நான் சொல்றேன். சொல்லி முடிச்சிடறேன். இப்ப இந்த எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப்ல இந்த சேல்ஸ் சாத்தின ஆப் இருக்கு. இந்த ஆப் வந்து ஏஜென்ட்ஸ் வச்சுட்டவங்க எல்லா பேத்துக்கும் ஒர்க் ஆகுது. நான் சிஎல்ஏவா இருக்கிறதுனால எனக்கு இன்னும் மைக்ரேட் பண்ணல. அதனால முதல்ல வந்துச்சு. இப்ப நான் டச் பண்ணேன்னா வெளியே போயிடுது. ஸோ அந்த இடத்துல சேல்ஸ் சாத்தி ஆப்பு எப்படி யூஸ் ஆகுங்கிறதுக்கு தான் நான் சேல்ஸ் சாத்தி ஆப்பை வந்து எப்படி வந்துச்சுங்கிறத உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காண்பித்தேன். இத்துடன் இதோட போதும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ஏதாவது டவுட்னா எனக்கு நீங்க கேளுங்க. செல்வன் இதுல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் நீங்களே சொல்லிருங்க. சொல்லுங்கண்ணே. அந்த கஸ்டமரோட மொபைல் நம்பருக்கு அங்க இருந்தே கூப்பிடலாம். ரைட். ஆமா நான் வரேன். அது யாராவது இவங்க கேட்பான். அதாவது எல்லாத்தையும் நம்ம வந்து நாங்க சொல்றது கேட்டுதான். இப்ப நீ அந்த இதுவும் சொல்லிடுறேனே. ஒரு நிமிஷம். போன் நம்பருக்கு நீங்க அங்க இருந்தே கால் பண்ணலாம். அப்பயே கால் பண்ணலாம். அதுவும் இருக்கு. அது ஒரு நிமிஷம். நீங்க இதுலயே கால் பண்ணிக்கலாம். கஸ்டமருக்கே இதுல நீங்க கால் பண்ணி பேசிடலாம். கால் பண்ணி அதே இதுல இருந்தே கொடுக்கலாம். ஒரு நிமிஷம். அது எதுல இன்னொன்னு பாருங்க. கஸ்டமர் போர்ட்போலியோல கிளைம்ஸும் இருக்கு. ரினிவல்ஸ் எவ்வளவு இருக்கு, கிளைம்ஸும் இருக்கு. அதை விட்டுட்டேன். நல்ல வேலை. 23 பாலிசி வந்து இந்த மாசத்துல இந்த வருஷத்துல எனக்கு ஃபைனான்சியல் இயர்ல இருக்கு. 23 பாலிசியில எந்தெந்த டேட்ல எப்ப மெச்சூரிட்டி, டீடைல்ஸ் ஆஃப் வெயூ எப்ப மெச்சூரிட்டி. அக்டோபர் மாசம் இது வந்து மெச்சூரிட்டி ஆகும். இதுக்கும் நீங்க வந்து நம்ம இந்த ரீசைக்கிளிங் பண்றோம், ரீசைக்கிள் எக்ஸ்டென்ஷன் ப்ரோக்ராம் இதெல்லாம் இருக்கு. ஆபீஸ்ல போய் நம்ம கேட்கறோம் வாங்கல. ஆபீஸ்ல போய் கேட்கறத வாங்குறோம்னா லோன் வாங்கியிருப்போம். அது நெட்டெல்லாம் கழிச்சுட்டு போக எவ்வளவுன்னு கிளியரா கட்டா வர்றது ஆபீஸ்ல வந்துடும். பட் இதுல வருதா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது மைக்ரேட் ஆகிருக்கிறதா எனக்கு தெரியல. பட் இதுவும் வருவதற்கு கண்டிப்பா வந்துடும். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மெச்சூரிட்டி டேட்ல உங்களுக்கு என்ன டேட்ல கட்டணுங்கிறது இப்போ 23 பாலிசி இந்த மாசம் இந்த ஃபைனான்சியல் இயர்ல வந்து எனக்கு வந்து மெச்சூரிட்டி ஆகுது. அதை நீங்க முதல்லயே பார்த்துட்டு நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து இது வாங்கிக்கலாம். ரீசைக்கிளிங் வாங்கலாம். இல்ல முன்னாடியே போய் பார்த்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கிரீட்டிங்ஸ் மாதிரி கொடுத்து, சார் நீங்க வந்து 24 வருஷமா அவங்களோட நான் பயணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுத்துட்டு, உங்களுடைய பயணம் ஒரு பாலிசி நிறைவடைந்துருச்சு, ஒரு மரம் எடுக்கப்படும் பொழுது ஒரு செடி வைக்கிற மாதிரி ஒரு பாலிசி முடியுது, இன்னொரு பாலிசியை உங்களுக்கு போடுங்க, உங்களுக்கு போட முடியுமான்னு பார்ப்போம். அப்படி முடியலன்னா அவங்களுடைய மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ பேர குழந்தைகளுக்கோ எதுவாவது போடுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்ணி கேட்கறதுக்கும் ஒரு வாய்ப்பாக அமையும்.
செல்வன் சார் ஒரு டவுட் இருக்கு, கேட்கலாமா? அப்புறமா வச்சுக்கலாமா? டவுட் வந்து ஒரு 5 நிமிஷம் இருக்குண்ணே, கேட்கலாண்ணே. சார் நீங்க என்ன ஓகே டவுட் கேட்டாலும் சொல்றதுக்கு நான் ரெடிண்ணே. சரி 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 ஓகே. ஓகே ஓகேண்ணே, ஒரு நிமிஷம் முடிச்சிடறேண்ணே. பாருங்க, சந்திரன் வெள்ளையன், சந்திரன் வெள்ளையன். இப்ப சார் சொன்ன மாதிரி நான் எக்ஸ்ட்ரா என்னன்னா எல்லா விஷயம் சொல்லி கொடுக்குறேன். மொபைலும் இமெயில் இருக்கிறதுனால இப்பயே நீங்க கால் பண்ணலாம். இந்த கால் நம்பர் அடிச்சீங்கன்னா ஓப்பன் சாரி அவர் எந்த நம்பர் எல்ஐசியில கொடுத்துருக்கிறாரோ அந்த மொபைல் நம்பர் வந்துடும். உடனே நீங்க போன் பண்ணி பேசிடலாம். உங்க மொபைல் நம்பரை தேட வேண்டிய அவசியம் இல்லை. புதுசா போத்தவர் சொன்ன மாதிரி தேட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன காரணம்னா, இது நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னா டெய்லி அந்த கஸ்டமர் வியூல போய் டெய்லி அந்த காலண்டர்ல போய் இன்னைக்கு தேதியில எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு டெய்லி நீங்களே கூட பெர்சனலைஸ் டச் வச்சு பாக்குறதுக்கு, கால் பண்ணி பாக்குறதுக்கு, உடனே பேசினோம்னா நம்மளுக்கும் கஸ்டமர் வந்து நம்மளைய வந்து ஒரு நல்ல மரியாதையா ரெஸ்பெக்டா பரவாயில்ல, ஒரு சின்சியரா டெடிகேட்டா ஒரு ப்ரொஃபஷனலா வேலை பார்க்குறாரு அப்படிங்கிற ஒரு நல்ல மரியாதையும் நம்மளுக்கு கிடைக்கும். திஸ் இஸ் எண்ட் ஆஃப் எல்ஐசி சூப்பர் சேல்ஸ் சாத்தியாப்பினுடைய பயிற்சியை நான் இதோட நிறைவு செய்கிறேன். டவுட் கேளுங்க. அண்ணா சார் வணக்கம் சார். மேடம் ஒரு நிமிஷம் மேடம், ஒரே ஒரு நிமிஷம் மேடம். அண்ணே நான் உங்களுக்கு வந்து காஸ்டிங் வந்து உங்களுக்கு மாத்தி விட்டுறானே. ஓகே அண்ணா, உங்களுக்கு நான் காஸ்ட்டை மாத்தி விட்டுட்டேன். மதியண்ணா ஃபுல் அட்டெண்டன்ஸ் 100%. செல்வம், சொல்லுங்க. இதுல இன்னும் தேவராஜன் போத்தனூர் பிரான்ச்ல இருந்து இதுல இன்னொரு ஆப்ஷனா வாட்ஸ்அப்லயோ இல்ல மெசேஜோ போற மாதிரி ஒரு ஆப்ஷன் கேட்டு பார்க்கலாமே. அண்ணே இப்பத்தானே இல்ல இது நிறைய கொடுத்துருக்காங்க இல்லைன்னு சொல்லல, விஷயம் சொல்றேனே. அண்ணே என்னைக்குமே எல்லாத்துக்கும் நமக்கு தேவை இருக்கு. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்திருக்கு. குழந்தைய படிப்படியா வளர்த்து கொண்டு போகணும் ஃபர்ஸ்ட். கண்டிப்பா கண்டிப்பா. இன்னைக்கு வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுக்கணும், சாரி, அதுக்கப்புறம் இட்லி கொடுக்கணும். டைரக்டா பிரியாணி கொடுத்தா குழந்தைக்கும் நல்லா இருக்காது, நம்மளுக்கும் ஸ்ட்ரெஸ் ஆகும். இட்ஸ் த ரியாலிட்டி. ஓகே, thank you for your அது தேவை. எல்ஐசி பாருங்களேன், ஒரு போன் பண்றதுக்கு உங்க மொபைல் நம்பர் தெரியாம கேக்குறேன். 25 வருஷமா ஒரு கஸ்டமர் இருக்கிறீங்க, அவர் மொபைல் நம்பர் மாத்திருக்கிறாரா மாத்தலையான்னு தெரியாமே இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். எத்தனை ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம வந்து கஸ்டமர்கிட்ட போய் பார்த்து எத்தனை வருஷங்கள் இருக்கும். லேட்டஸ்ட் நம்பர் வச்சிருக்காங்களா, எந்தெந்த நம்பரை எல்ஐசி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனா எல்ஐசி ரெகுலரா கட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் அப்டேட் பண்ணிருப்பாங்க. அதையெல்லாம் வந்து நம்ம சாஃப்ட்வேர்ல இருந்து எடுத்துக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பா இருக்கும். இந்த நம்பர் உங்களுக்கு இல்லைன்னு வச்சு, இந்த நம்பர் இந்த சந்திரன் வேலையினுடைய நம்பரை வந்து என்கிட்ட இல்லவே இல்லை. ஏன்னா அந்த பாலிசி நான் போடல, என்னுடைய வளர்ச்சி அதிகாரி எனக்காக செஞ்சு கொடுத்தாரு. ஓப்பன் டு ஸ்டே. ஸோ அவர் இடத்துல நான் மதிக்கிறேன், ஆசிரியர் வாழ்த்துக்கள்னால. அவர் எனக்கு ஒரு கிளைண்ட்டு நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தேன், நீயே பண்ணிக்கன்னு சொன்னாரு. ஸோ அப்போ அவருடைய நம்பர் வந்து அவர் ரிலேஷன்ஸை வாங்குது. அந்த நம்பர் என்கிட்ட இருக்கு, பட் அந்த நம்பர் இல்லை. இப்போ நான் அடிச்சு பார்த்தேன், பேர் வந்திருக்கணும் இல்லையா, பேர் வரல. இது மாதிரி உங்களுடைய சர்வீஸ் கரெக்டா இருந்துச்சுன்னா அந்த பாலிசி நம்பர் வந்துடும். ஸோ இந்த நம்பர் எல்லாம் எல்ஐசி எடுத்து கொடுக்குது அப்படின்னா எல்ஐசியோட தொலைநோக்கு சிந்தனை எப்படி இருக்குன்னு பாருங்க. அடுத்து வாட்ஸ்அப் வரும். அடுத்துங்க ஒன்றும் இல்லைங்க, இந்த சாஃப்ட்வேர் ஒர்க் ஆகல, எனக்கு சரியா வரலைன்னு சொல்லி ஒரு மெயில் போடுங்கன்னு தான் சொன்னேன். மெயில் தான் போட சொல்லி சொன்னாங்க, நான் மெயில் போட்டேன். நான் லைவாவே காமிச்சேன் அவங்க எனக்கு எத்தனை தடவை போன் பண்ணியிருக்கிறாங்க, எத்தனை தடவை ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நான் டீட்டெயில்ஸா சொல்றேன். எந்த பிரைவேட் கம்பெனியும் இப்படி சர்வீஸ் பண்ணியிருக்கிறாங்களா அப்படின்னு பாருங்க. ஏன் நீங்க பண்ணியிருக்கீங்களா கஸ்டமருக்கு அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். நீங்க மீன்ஸ் தேவராஜன் சொல்ல பொதுவா சொல்றேன். செல்வம், தேங்க்யூண்ணே. அந்த கொட்டேஷன் ஒண்ணு போட்டு காட்ட முடியுமா? கொட்டேஷன் போட்டுடலானே. வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்கண்ணே, நான் கொட்டேஷன் போட்டு கொடுக்குறேன்.
இல்ல சார் கொட்டேஷன் வணக்கம். சொல்லுங்க. ஒரு டவுட், எனக்கு அந்த ஆப்பே வந்து இன்ஸ்டால் ஆக மாட்டேங்குதுங்க சார். உள்ள போனாலே அந்த சூப்பர் சேல்ஸ் ஆதி ஆப்ல சொல்லுங்க மேடம். அந்த செக்யூரிட்டி அலர்ட் அதை ஸ்கிப் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்தபடியா இன்ஸ்டலேஷன் ஃபெயில்டு அப்படிதாங்க சார் வருது. அதுக்கு என்ன காரணம்னா உங்களுடைய செல்லுல ஸ்டோரேஜ் அதிகமா இருக்கும். போட்டோ வீடியோ தேவையில்லாத ஆப் இருந்தா ரிமூவ் பண்ணுங்க, கண்டிப்பா இன்ஸ்டால் ஆயிரும். ஃப்ரீ இது இருக்குங்க சார், எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, ஆனாலும் அது இதுவாகல, இன்ஸ்டால் ஆகல. இல்ல நீங்க வந்து இல்ல நம்ம சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப்பினுடைய இது வந்து என்ன வருதுன்னா, நீங்க வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட கேபி வரையும் இருக்கணும். அது இருக்கான்னு மட்டும் பாருங்க. அப்படி இல்ல சேல்ஸ் சாத்தி இல்லைன்னா நீங்க என்ன பண்றீங்கன்னா, அந்த சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப்புக்கு ஒரு மெயில் ஐடி இருக்கு. அந்த மெயில் ஐடிக்கு என்ன ப்ராப்ளம் வருதோ ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நீங்க அதை அட்டாச் பண்ணி நீங்க அனுப்புனீங்கன்னா அவங்க ரீசால்வ் பண்ணுவாங்க. சொன்னல அவங்கள்ட்ட காமிச்சல உங்கள்ட்ட. ஆனா எனக்கு அது மறுபடியும் மெயில் ஐடி கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க சார்? நான் சொல்றேன் மேடம். அண்ணே எனக்கு அந்த பிரகதி நான் பேசிட்டு இருக்கேன். ஆமா. ஸ்ரீ பிரகதிக்கு வந்து ஹாஸ்ட் கொடுத்துருக்கேன். நான் மொபைல்ல போட்டுருக்கேன். நீ என்ன இதாக்கிட்டியா? ஆமாண்ணே, நான் உங்களுடைய ஹோஸ்ட் ஆகிட்டேனே, அதை மட்டும் மாத்தி கொடுங்க. மெயில் ஐடி கொஞ்சம் போட்டுருங்க சார். மேடம் போட்டு வரேன் மேடம். இவ்வளவு சொன்னவே கண்டிப்பா செஞ்சு கொடுத்துறேன் மேடம். செல்வம் எங்கேயும் போக மாட்டாருங்க, ஒன்னும் நீங்க கவலையே படாதீங்க. பண்ணியாச்சுப்பா. தேங்க்யூ. இப்ப அண்ணன் வந்து கொட்டேஷன் கேட்டிருக்காரு, நான் அதுக்காக இதை எடுக்கிறேன். இப்ப இதுல 2 பிளான் வந்து மிக்ஸ் பண்ண முடியுமா? மிக்சிங்லாம் இருக்குண்ணே, அது நான் உள்ள போய் பாக்குறேனே, ஒவ்வொன்னாத்தானே வருது. மிக்சிங்ல வரும், கண்டிப்பா இருக்குமே, இல்லாம இருக்காது. ஒரே நிமிஷம் வரேன். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு ஸ்டெப் சொன்னீங்க இல்லைங்க சார், அது சிம் ஏதோ ரிஜிஸ்டர் பண்றதுக்கு ஒரு இது சொன்னீங்க இல்லைங்க சார், அது அகைன் கொஞ்சம் சொல்ல முடியுமாங்க சார்? சொல்றேன் மேடம், இந்த கொட்டேஷன் முடிச்சுக்கிறேன். ஒரு மீட்டிங் இருக்கு, ஜூம் மீட்டிங் பேசிட்டு. இப்ப 7414 கொட்டேஷன் இதுல பாருங்க. தமிழ்லையும் வாங்கிக்கலாம். எத்தனை லாங்குவேஜ் இருக்குன்னு பாருங்க. எண்டோமென்ட் டைப்ல இங்கிலீஷ்ல இருக்கு, ஹிந்தியில இருக்கு, மலையாளத்துல இருக்கு, குஜராத்தில இருக்குது. 3 6 9 10 லாங்குவேஜ்ல எல்ஐசியினுடைய கொட்டேஷனை கொடுக்கலாம். எல்ஐசி சேல்ஸ் சாத்தியில சூப்பர் சேல்ஸ் ஆத்துக்குள்ள இருக்கிற ஒரு இதுல வந்து 10 ஸ்டாப். இப்ப தமிழ் கொடுக்குறேன். நான் தமிழ்ல கொடுத்துட்டு செல்வம் அப்படின்னு கொடுக்குறேன். ஏஜ் 45, சம் இன்சூர்ட் 12 லட்சம், டேர்ம் 21 வருஷம், சம் இன்சூர்ட் 5 லட்சம், நேச் வேண்டாம், நோ. ஆக்சிடென்ட் பெனிஃபிட் பாருங்க, நாட் ரெக்கையர்ட். ஏபி வேணுமா வேணாமா, ஏபி மட்டும் வேணுமா, ஏடிடிபி வேணுமா, இது எல்லாமே இருக்கு. ஏடிடிபி கொடுத்துட்டேன். கொடுத்து முடிச்சுட்டு கிரியேட் பிரசன்டேஷன், நல்லா பாருங்க, கிரியேட் பிரசன்டேஷன் அப்படின்னு போட்டோம்னா சுத்தம். பாருங்க, ஒரு தனிப்பயனாக்கப்பட்ட முதலீட்டு திட்ட குறைப்பு. வணக்கம் மிஸ்டர் செல்வம், கிரியேட்டட் 5 செப்டம்பர்ல வருது. இது எல்லாம் அப்படியே வரும். என்னென்ன இருக்கோ இது அப்படியே ஃபுல்லா வரும். ஆண்டு பிரீமியம், அட்டவணை பிரீமியம் சுத்த தமிழ்ல இருக்கும். இது அப்படியே ஷேர் பண்ணி, இது வந்து ஷேர் கொடுத்தா மற்றது மாதிரி வராது. ஒவ்வொரு பக்கமா ப்ராக்ரஸ் முடிச்சு கடைசியா வாட்ஸ்அப்ல வந்து நிற்கும். இதை அனுப்பிச்சிட்டேன். இது கொட்டேஷன் வந்து இது போயிருக்கு. இதை ஓப்பன் பண்ணி அழகா பார்க்கலாம். பாருங்க என்ன போட்டிருக்காங்க, பிரசன்டட் பை எம் செல்வம் இன்சூரன்ஸ் அட்வைசர் மணி செல்வம் எல்ஐசி. மொபைல் நம்பர் கொடுத்துட்றாங்க, பேர் கொடுத்துட்றாங்க, சுத்தமான தமிழ்ல இருக்கு. எல்லா கொட்டேஷன் இருக்கு. தேர்ந்தெடுக்கப்பட்ட திட்டம் எண்டோமென்ட் திட்டம், காப்பீட்டு காலம் 21, பிரீமியம் செலுத்தும் காலம் சம் இன்சூர்ட் 5 லட்சம், நிறுவன பிரீமியம் இவ்வளவு, பிரீமியம் செலுத்தும் காலம் ஆண்டு தவணை, ரைடர் இல்ல, ரைடர் தவணை இருந்தா இருக்கும், இல்லாட்டி இல்ல. ஏடிடி ரைடர் போட்டிருக்கோம், 5 லட்சம் போட்டிருக்கோம். பிரீமியம் எவ்வளவு போட்டிருக்கு, நீங்கள் செலுத்துவது, எடுத்துக்காட்டுகள், நீங்க செலுத்துவது எவ்வளவு கட்டுறீங்க, எப்படியெல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருக்காங்க பாருங்க. வாழ்க்கை காப்புறுதி, வருடாந்திர பிரீமியம், முதிர்வு பலன் எல்லாமே வந்திருக்கு. அதே மாதிரி 8%, 4% எல்லாத்துலயும் வரிசையா எல்லாத்துலயும் போட்டிருக்காங்க. முதிர்வு பலன்
8% ரிட்டர்ன்ஸ் போட்டிருக்காங்க. 4% ஏன்னா ஐஆர்டிஏ ரூல்ஸ் பிரகாரம் 4% 8% ரிட்டர்ன்ஸ் போடணுங்கிறதுக்காக அந்த எக்ஸ்பெக்டட் ரிட்டர்ன்ஸ்ல போட்டிருக்கு. போனஸை போடல, 8% அந்த கொடுக்குறதுக்கா போட்டிருக்கு. 8% விட அதிகமாக தான் நம்மளுடைய அந்த போனஸ் ரேட் கம்பேர் பண்ண போறப்ப அதை நம்ம கொடுக்குறோம். பாருங்க எல்லாமே வந்துடும். கடைசியா உங்களுடைய அழகா வண்ண போட்டோவோட பிரசன்டேஷன் வந்துடும். அதுக்கப்புறம் என்ன கண்டிஷன்ஸ் இருக்கோ எல்லாமே வந்துடும். மொத்தம் 10 பக்கத்துக்கு இந்த கொட்டேஷன் போகுது. இது போட்டிருக்கோம். இதே பாருங்க இங்கிலீஷ்ல போடுறேன். பாத்தீங்களா? இங்கிலீஷ்ல இதே தான் வரும். அழகா வருது. கொட்டேஷன்ஸ் டயக்ராம் போட்டு எப்படி வருதோ அதே மாதிரி வருது. இது பாருங்க கிரியேட் சம்மரி. இது வந்து பிரசன்டேஷன் கஸ்டமருக்கு கொடுக்கறதுக்கு. கிரியேட் சம்மரி அப்படின்னா ஒற்றை சொல்லுவாங்கல்ல, லட்டு மாதிரி கோனார் தமிழ் உரை மாதிரி எடுத்து கொடுக்குற மாதிரி. பாருங்க அவ்வளவுதான், 2 பக்கம் தான். என்ன பாலிசி, எவ்வளவு சம்மசூடு, மெச்சூரிட்டி பெனிஃபிட் 8% எவ்வளவு கிடைக்கும், 4% எவ்வளவு கிடைக்கும், ஆக்சிடென்ட் டெத் எவ்வளவு கிடைக்குது, 21 இயர்ஸ், இயர்லி பிரீமியம் எவ்வளவு கட்டுறீங்க, பிரீமியம் கான்ட்ரிபியூஷன் எவ்வளவு கட்டுறீங்க, எல்லா டீடைல்ஸும் இதே வந்து. இதுவும் ஷேர், இதுவும் ஒவ்வொரு பக்கமா ஷேர் ஆகி அனுப்பும். நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன். கொட்டேஷன் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இதுதான் கொட்டேஷன். இது வந்து நம்மளுக்கு எப்படின்னா படிப்படியாக தான் எல்லாமே வரும். படிப்படியாகத்தான் வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. பேக்கப் எடுக்கிறது பாருங்க. இன்னொரு பெரிய விஷயம் தெரியுமா, நவ்ஜீவன் ஸ்ரீக்கு கிளாஸ் எடுக்க நினைக்க வேணாம். 10% கேரண்டி. எந்த நிறுவனத்திலையும் எந்த உலகத்திலேயே 10% கேரண்டியா கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு பிளான் வந்து நவ்ஜீவன் ஸ்ரீ தான். சோ இத பத்தி கிளாஸ் வந்து அண்ணன் எடுத்திருக்காரு. இது ஒரு ஃபீட்பேக் ஒன்னு கொடு செல்வம். நீங்க சொன்னதுதானே வாட்ஸ்அப். இல்ல அது இல்ல, நான் சொல்றது அந்த கொட்டேஷன்ல 8% 4% இருக்கு இல்லையா? ஆமாண்ணே ஆமாண்ணே. அது ஐஆர்டிஏ ரூல்ஸ் படி ஒன்னு வருது. ஆமா. அது இல்லாம கரண்ட் போனஸ் ரேட் படி ஒன்னு எடுக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் நமக்கு. சரிண்ணே, அது ஃபீட்பேக் கொடுக்கலானே. கண்டிப்பா அவங்களுக்கு அந்த மாதிரி ஆப்ஷன் இப்ப நம்ம வந்து எல்லாத்துலயும் இதுல கொடுத்துருக்காங்கல்ல. நம்ம எல்லாமே ஒரு சூப்பர் ஏஜென்ட்ஸ் ஆப் ஜெட்டிசில வச்சு எல்லாம் ரெடி பண்ணி ஒரு குறிப்பிட்ட ஆட்களை மட்டும் ரெடி பண்ணி அந்த அது நம்ம நிறுவனத்துல இருந்துகிட்டு நம்மளுக்கு என்னென்ன விஷயங்களை கொடுக்கணும்னு ஏஜென்ட்ஸுக்கோ எஃபிஎஸ்க்கோ ஆபீசர்ஸ்க்கோ கூட தெரியல. ஆனா டிசிஎஸ் கம்பெனில இருந்து இப்படி எல்லாம் கொடுக்கலாமான்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு ஐடியா கொடுத்து அதுல இருந்து என்ன பிளஸ் மைனஸ் இதெல்லாம் எஸ்பிஎஸ், லிகாஸ், சிஎல்எஸ் டாப் ஏஜென்ட்ஸ் எல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் இதை கொடுத்துருக்காங்க. போனஸை கொடுக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி ஃபீட்பேக் போனஸோட கரண்ட் போனஸ் ரேட்ல கொடுத்தா நல்லா இருக்கும்னு நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலானே. கண்டிப்பா 8% 4% இல்லாம அது ஒரு இது கொடுக்கலாம். அத நம்ம ஃபீட்பேக் கொடுக்கலானே. கண்டிப்பா கொடுக்கலானே. ஏன்னா நம்மளுடைய டிக்ளேர்ட் போனஸ் வந்து அஸ்யூம்ட விட அதிகமா தான் இருக்கு. ஆமா, அஸ்யூம்ட விட அதிகமா தான் இருக்கு. அஸ்யூம்ட விட அதிகமா போது நம்ம அத வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கொடுக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ப்ரொஜெக்ட் பண்ணா தான் நல்லா இருக்கும். இல்லனா மீண்டும் நீங்க பிரைவேட்ல தான் எடுக்க வேண்டி வரும். ஆமா, அது என்னன்னா ஓகே. இப்ப 2 பேர் இது பண்ணிருக்காங்க பாரு. முத்துப்பாண்டி யாரு பாரு. முத்துப்பாண்டி ரொம்ப நேரம் தூக்கிட்டு இருக்காரு கையை. முத்துப்பாண்டி கேள்வி. முத்துப்பாண்டி சார் வணக்கம் சார். முத்துப்பாண்டி பேசுறேன் சார், மதுரையில இருந்து CBO2 முகவர். சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம டிஓ சாருக்கு, ஸ்டேட் டிஓ சாருக்கு நான் முதல் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த கிளாஸை ஆரம்பித்து கொடுத்ததுக்கு. 2வது இந்த கிளாஸை நடத்தி செல்ற உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த முகவர் தினத்தில். நான் வந்து பெரும்பாலும் வந்து கொட்டேஷன் கொடுக்கறதெல்லாம் நம்ம சேல்ஸ் சார்ஜில் தான் கொட்டேஷன் கொடுக்குறேன். போனஸ் ரேட் வந்து நான் போனஸ் ரேட் வந்து கஸ்டமர்கிட்டே சொல்லிடுவேன். இதை விட உங்களுக்கு பெஸ்டா தான் இருக்கும். இன்னைக்குள்ள ஐஆர்டிஏ நீங்க சொன்ன மாதிரி தான் நான் கஸ்டமர்கிட்ட சொல்லி இதை கொடுக்குறேன். அதே மாதிரி கேரண்டட் பிளான்ல இதுல தான் மேக்சிமம் கொடுப்பேன்.
ஓகே அது வந்து ஓகே கிளியரா வந்துடும், அதுலயே வந்துடுறதால நான் அதுலயே கொடுத்துட்றேன் சார். சரி அதே மாதிரி சூப்பர் சேல்ஸ் சாதியில வந்து நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே நான் அதுல அப்டேட் பண்ணி பார்த்துருக்கேன். நீங்க ஓகே சொன்ன விஷயங்கள்லாம் நான் பார்த்துருக்கேன். ரொம்ப நன்றி. எனக்கு அதுல ஒரே ஒரு கொஸ்டின் தான், அதுக்கு தான் நான் இது கேளுங்க பண்ணேன். சார் கேளுங்க சார். இந்த ஜென்ரேட் லீட்ஸ் பண்றோம்ல சார், ஆமா லீட்ஸ் ஜென்ரேஷன் பண்றோம் இல்லையா, கொட்டேஷன் ஜென்ரேட் கொடுக்குறோம் லீட்ஸ் இல்லையா, வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வராது சார். அதை ஆத்தரைஸ் அது பண்ணணும் அந்த சார். டவுட் அதுல தான் வந்து சார் கேட்கும், இந்த டவுட் தான் கேட்டேன். அது வந்து எல்லா நமக்கு லீட்ஸ் எல்லாம் ஆத்தரைஸ் பண்ணிடுறோம், எல்லாம் பண்ணிடுறோம். அதுக்கு அதே ஆத்தரைஸ் மாதிரி வாங்கணும் சார். ஸ்டார்டிங் சரிங்க ஏஜென்சிக்கு சார். இல்ல ஏஜென்சிக்கு இல்ல ஏஜென்சிக்கு சரி, இல்ல. ஓகே ஓகே சார், ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கருணாநிதி பாரு. கருணாநிதினா கலைஞர் சிஎம் சொல்லுங்க சிஎம். விகே செல்வம் வணக்கம் செல்வம். வணக்கம் வீடியோல வேணே. செல்வம் வீடியோ ஒர்க் ஆகல. சரி செல்வம், நான் இந்த சூப்பர் சேல்ஸ் சாத்தி ஆப் வந்து நேத்து வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சரிண்ணே. இப்போ நீங்க சொன்ன முன்னாடி ப்ராக்டிக்கலா பண்ணுவோம் பார்த்து ஓபன் பண்ணேன். ஆ எம்பின் கேட்டது. சரி இதுக்கு முன்னாடி எம்பின் கேட்கல இல்ல? கேட்டுச்சு. எம்பின் இல்லாம எதுவுமே கிடையாது. அப்படியா? முன்னாடி நான் இது பண்ணி வச்சிருக்கேன்னா என்னன்னு தெரியல. இப்போ எம்பின் மறந்துட்டேன். பர்கட் எம்பின் போட்டு கொடுத்தேன். இப்ப போடுங்க. எம்பின் அது போட்டீங்கன்னா இது கேட்கும், பேன் நம்பர் பேன் நம்பர் கேட்கும். பேன் பேன் நம்பர் நம்பர் கொடுத்தேன். ஓடிபி ஓடிபி வந்தது. சரி ஓடிபி வந்ததையும் கொடுத்துட்டு திரும்பி எம்பின் செட் பண்ண சொல்லி கொடுத்தது. சரி. அதுல நான் அவங்க சொன்ன மாதிரி நம்பராகவே கொடுத்தேன். நான் அதாவது எப்படின்னா ஆ பழசு கொடுத்துருக்க எந்த நம்பர் இருக்க கூடாது, ஆ புது நம்பரா இருக்கும். லாஸ்ட் 3 டைம்ஸ் கொடுத்த நம்பர் இருக்க கூடாது. ஆ அதுக்கப்புறம் கொடுக்கலாம். வேணா அது 1 2 அப்படித்தான். 3 4ன்னு கொடுங்க, இல்லாட்டி செல்வம்னு போட்டு கொடுங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு நம்பர் பிடிச்ச நம்பர் பிடிச்சு இல்ல கொடுங்க. வரிசையா அதுல கொடுத்துருக்கு. வரிசையா 1 2 3 4 கொடுக்க கூடாதான். அது வேணா சரி, அண்ணியோட டேட்டா சரி பர்த் சார், மனசு கொஞ்சம் வச்சுக்கோங்க. ஷார்ட்டா அது கேளுங்க அது சார். அப்படியே 2 3 பேர் அப்படியே இருக்காங்க கொடுத்தேன். அப்படி கொடுத்தா அப்படியே நிக்குது, போக மாட்டேங்குது. சார். நிக்குதா? ஆ நாளைக்கு நான் வர்றேன், மதுரைக்கு வர்றேன், ஆ உங்களுக்கு அதை ஓட விட்டுருவோம், சென்ட் பண்ணி உட்கார கொடுத்துறேன். வச்சிடலாம். தேங்க்யூ உட்கார செல்வம். வச்சிடறேன், உட்கார வச்சிடறேன். நாளைக்கு மீட்டிங் சொல்லி சோமநாத் சார். தேங்க்யூ. தேங்க்யூ அண்ணே. கிளாஸ் எப்படி இருந்துச்சு? அதை சூப்பர் சொல்லுங்க. சோமநாத் சார், முதல்ல சார் ஆன்சர் முடிச்சிடலாம். சார் ஓகே சார் சோமநாதன் பேசுறேன் சார், பெங்களூர்ல இருந்து. சொல்லுங்க தலைவரே. செல்வம் சார், இன்னைக்கு சூப்பரா கிளாஸ் எடுத்தீங்க. உங்களுக்கும் மதியழகன் சார் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் நன்றிகள். எனக்கு நன்றி எல்லாம் சூப்பர். வேணாம், எங்க அண்ணனுக்கு தான் நன்றி. ஏன்னா அவருதான் வந்து கேட்டது. இல்ல, அண்ணனுக்கும் சரி உங்களுக்கும் சரி 2 பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு வந்து நன்றிகள் ஒரு நன்றிகள் நல்ல சார். தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு என்ன டவுட்னா, சேல்ஸ் ஆத்திலிருந்து இப்ப நீங்க சொல்ற மாதிரி கொட்டேஷன்ஸ் ஆல்ரெடி நான் கொடுக்க ஆரம்பிச்சுட்டேன், கொடுத்துட்டு இருக்கேன். சூப்பர். சூப்பர் சேல் ஆத்தி ஏதோ ஆப் ஒன்று சொன்னீங்களே ஏஜென்ட்டுக்கு, இந்த மாதிரி எல்லாம் பிரீமியம் லிஸ்ட் இதெல்லாம் எடுக்கலான்ட்டு. அந்த காலண்டர்ல ஆப் போனீங்கன்னா ரெகுலராவே வரும், ரெகுலரா டெய்லி. அது என்னால இன்ஸ்டாலுமே பண்ண முடியலையே, ஏன் எதனால? மத்த ஆப் இருந்தா அது வந்து ரிமூவ் பண்ணாதான் வருமா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்ட்டு. மொபைல்ல ஸ்டோரேஜ் இருக்கணும். இப்ப மேடம் ஓகே சாரதான ஒரு மேடம் கேட்டாங்க, மொபைல் ஆமா ஸ்டோரேஜ மட்டும் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா ஓகே எடுக்கும். அதே மாதிரி ஓவர்லோடு தாங்கக்கூடாது. செல்லுல ஹேங் ஆயிருச்சுன்னா வராது. ஓகே ஓகே ஓகே. பட் அதுவே அன்ஆத்தரைஸ்டு ஆப்ஸ் இருந்தாக்கா உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து இப்ப வந்து ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஸ்கிப் கொடுத்து போயிருது. ஓகே ஓகே ஓகே. இல்ல அது மாதிரி நான் கொடுத்து பார்த்தேன், அப்பயும் போல அது, அதனாலதான் டவுட் எனக்கு. போகலைன்னா எனக்கு நீங்க ஒரு மொபைலை வச்சுக்கோங்க, இன்னொரு மொபைல்ல வீடியோ கால்ல வேணா வாங்க, சரி வீடியோ காலை காமிங்க, நான் என்ன செய்யணும்னு சொல்றேன், பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா ஓகே ஓபன் டிஸ்க் கொடுக்க முடியாது, செக்யூரிட்டி பர்பஸ். நீங்க இதெல்லாம் வச்சிருப்பீங்க, பேங்க் ஸ்டேட்மெண்ட்லாம் வச்சிருப்பீங்க, அதனால ஆமா எனி டிஸ்க் வந்து யூஸ் பண்ணி பண்ணலாம். அது ஓகே சேஃப்டியும் இல்ல, அது நல்லாவும் இருக்காது, அது வந்து பிரைவசி, அதனால அது வேண்டாம். ஓகே ஓகே. வேணும்னா எனக்கு அப்புறம் நீங்க கால் பண்ணுங்க, இன்னொரு நம்பர்ல இருந்து வீடியோ கால் கூப்பிடுங்க, எனக்கு முதல்ல சொல்லிருங்க, வீடியோ ஓகே கால் பண்ணிட்டு உங்க மொபைலை காமிங்க, நான் சொல்லித்தரேன், ஓ- பண்ணிக்கலாம், இன்னும் பிரச்சனை இல்லை. ஓகே. அப்புறம் இந்த சர்வீஸ் கொடுக்கறது கஸ்டமருக்கு, நம்ம ஏஜென்ட் ஆப்ல இருந்து நம்ம வந்து சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், அவங்களது நெஃப்ட் அப்டேஷன் எல்லாம் பண்ண முடியுமா? இல்ல கம்மிங் சூன், அவங்கதான் கம்மிங் சூன் வந்து கொண்டே ஓகே இருக்கிறது, கண்டிப்பா வந்துரும் சார். இருக்கிறது. இமெயில் ஓகே அட்ரஸ் கொடுக்கலாம், மொபைல் நம்பர் மாத்தலாம், நெஃப்ட் ஏத்தலாம், பேன் டீடைல்ஸ் ஏத்தலாம், அதே ஓகே மாதிரி அட்ரஸவே நம்ம மாத்தலாம். ஓகே இன்னொரு ஓகே ஆப் ஒன்று வந்திருக்கு தெரியுமா, எல்ஐசி டைவ்னு ஒன்று வந்திருக்கு, அதை நான் ஓகே அடுத்த கிளாஸ்ல வந்து சொல்றேன். அது வந்து கஸ்டமர் போர்ட்டல் தான். கஸ்டமர் போர்ட்டல் தான், முதல்ல ஓகே ஏஜென்ட்ஸுக்கு அதை செஞ்சு பழகுங்க. நீங்க ஓகே முதல்ல ஒரு கஸ்டமர்கிட்ட பிரசன்டேஷன் கொடுக்க போறப்ப, கஸ்டமர் என்னென்ன கேள்வி, நீங்க அந்த கஸ்டமரா இருந்து என்னென்ன கேள்வி கேட்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை ஓகே எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஆன்சரை கொண்டு போனீங்கன்னா சேல்ஸ் ஓகே. க்ளோஸ். அதே மாதிரி தான் சொல்றேன்.
கண்டிப்பா சார், கண்டிப்பா. சரிதா அதான் பாரு. doubt. தேங்க்யூ Thank you. சரிதா Thank you, sir. சரிதா சரிதா மேடம் unmute பேசுனாங்க. மேடம் சொல்லுங்க மேடம். பேசிட்டாங்களா? இப்பதான் பேசுனாங்க. சொல்லுங்க மேடம். சார் வணக்கம் சார். அந்த சார் சேல்ஸ் வணக்கம் சாத்தி சார். சொல்லுங்க மேடம். சூப்பர் சேல்ஸ் சாத்தியா இப்ப எனக்கு ஓப்பனே ஆக மாட்டேங்குதுங்க சார். ஒண்ணு அதுக்கு நீங்க சொன்னீங்க ஸ்டோரேஜ் பார்க்க சொன்னீங்க. ஓகே நான் பாக்குறேன். ஆனா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒண்ணு சொன்னீங்களேங்க சார் ஸ்டார்ட் பண்றதுக்கு அது என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சேல்ஸ் சூப்பர் சேல்ஸ் ஆப்புக்கு போயிருங்க. போய் முடிச்ச பின்னாடி உள்ள போனவாங்க ஹலோ வெல்கம் டு ஆல் வரும். அதுல ஏஜென்ட் டிஓன்னு காமிக்கும். நீங்க ஏஜென்ட போட்டுட்டு கீழே வந்து டிக் பண்ணுங்க. அக்ரி கண்டிஷன் வரும். டிக் பண்ணிட்டு கீழே வந்து கன்ஃபார்ம் நெக்ஸ்ட் இருக்கும், ஸ்கிப்னு இருக்கும். அதனால ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டீங்கன்னா கன்ஃபார்ம் கேட்டு முடிச்சிடும். முடிச்ச மாயம் சிம்மு கேட்கும். நீங்க எல்ஐசியில எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த சிம்மு உள்ள செல்லு தான் யூஸ் பண்ண முடியும். அதை நீங்க போய் முடிச்ச பின்னாடி ஒரு சிம்மு வச்சிருந்தீங்கன்னா டைரக்டா போயிடும். மெசேஜ் தேவையில்ல. இன்னும் சொல்லிடுறேங்க, 2 சிம்மு இருக்கிறவங்களுக்கு 3 சிம்மு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் செலக்ட் பண்ணி சிம்மு வந்து அந்த பைண்டிங் பண்றதுக்காக வெயிட் பண்ணும். ஒரே ஒரு மொபைல் நம்பர் மட்டும் அந்த நம்பர் எல்ஐசியில கொடுத்துருக்கிற நம்பரா இருந்துச்சுன்னா மெசேஜ் எல்லாம் போகாது. டைரக்டா கிரியேட் பாஸ்வேர்டுக்கு போயிடும். கிரியேட் பாஸ்வேர்டு டைரக்டா அது இது பண்ணும்போது எனக்கு அந்த ஸ்கிப் க்ளோஸ் ஆப் இருக்குங்க சார். டைரக்டா எனக்கு அதுக்கு தான் போகுது. மேடம் என் நம்பர் குறிச்சுக்குங்க 944. நான் குரூப் நம்பர் வேணா குறிச்சுக்குங்க. நீங்க நான் குரூப்ல போன் பண்ணி பார்த்தேன். 94436 75 410. 9443675 ஆமா, இந்த மொபைல் நம்பருக்கு எனக்கு நீங்க ஒரு தடவை போன் பண்ணிட்டு சொல்லுங்க எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு சொல்றேன். அப்ப நீங்க வேற ஒரு மொபைல் இருந்து வாங்க. உங்க செல்லுல எது இருந்துச்சுன்னா நான் வீடியோ கால்ல சொல்றேன். நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகேவா? அசோகன் பகல்ல கூப்பிடுங்க, ஈவினிங் வேணாம், நைட்ல வேண்டாம். லேடிஸ் ஓகே சார். ஜென்ஸ் பத்தி கவலை இல்ல. மெயில் ஐடி கொஞ்சம் சொல்லிருங்க சார். அந்த மெயிலுக்கு இது போட சொன்னீங்கல்ல. மெயிலுக்கா அசோகன் அன்மியூட் பண்ணு செல்வம். அசோகனே அவர் அன்மியூட் தானே இருக்காரு. சார் வணக்கம் 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 செல்வம். வணக்கம் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் அசோகன் சொல்லுங்க. சார் முதற்கண் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நன்றியை, மிகப்பெரிய ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சூப்பர், அதாவது நன்றி. ஆல்ரெடி வந்து நான் வந்து இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். சேல்ஸ் சாத்தி ஆப் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பட் இவ்வளவு விஷயங்கள் வந்து சூப்பர் சேல்ஸ்ல வந்து இருக்குதா அப்படிங்கறது எனக்கு தெரிய வரல. நானும் சும்மா சாதாரணமா சரி இன்னும் என்னதான் இருக்குதா கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணேன். பட் பாத்தீங்கன்னா திடீர்னு பார்த்தா செல்வம் இருந்தாரு. அதுல செல்வம் இருந்த உடனே நாம வேற ஏதாவது ஒரு ஜூம் மீட்டிங்க்கு வந்துட்டோமா அப்படிங்கிற எனக்கு ஒரு டவுட். அப்புறம் தான் மறுபடியும் ரிவர்ஸ் வந்து பார்த்துட்டா நீ எம்ஏடிசின்னு இருந்தது. ஓ ரைட், இதுலயும் விருதா சார் செல்வம் தான் கிளாஸ் எடுக்கிறாரா அப்படின்னு நான் நினைச்சிட்டு ரொம்ப சந்தோஷம். அதுவும் வந்து அந்த வெப்சைட்ல போற மேட்டர் வந்து எனக்கு சொன்னாங்க. அது ரொம்ப ரொம்ப அந்த விஷயம் வந்து இப்ப வந்து இது வந்து நானே எனக்கு இப்பதான் எனக்கு வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். வெப்சைட்டை பத்தி இதுவரை யாருமே சொல்ல. கொட்டேஷன் தான் சொன்னாங்களே ஒழிய கொட்டேஷன் பார்க்கலாம், கமிஷன் பார்க்கலாம்னு சொன்னாங்களே ஒழிய வெப்சைட் வந்து எனக்கு கிடையாதுனே. இந்த கிரெடிட் செல்வத்துக்கு கிரெடிட் இல்லனால எங்களுக்கு செல்வம் மூலம் தானே வந்திருக்குது. அதனால செல்வம் பாரதிக்கும் இதை விட எல்ஐசிக்கு தான் நம்ம வந்து நன்றி சொல்லணும். உண்மையாவே சொல்லணும். நம்ம தாய் நிறுவனத்திற்கு வெப்சைட்டுக்கு இவ்வளவு விஷயங்கள் செஞ்சு கொடுக்கிறதுக்கு வெப்சைட்லயே ஒவ்வொரு கிளையண்ட்டுக்கும் போடுற மாதிரி பண்ணிருக்காங்க பாரு. அதான் ரொம்ப சூப்பர். அதான் சொல்றேன். இப்ப தனியா 10,000 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் பண்ணாலும் அது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆமா, அதுல எல்லா பிளானும் இருக்கும். நீ சொன்ன மாதிரி எல்லா பிளானும் பார்த்து அவனுக்கு எந்த பிளான்ங்கிறது முடிவுக்கு வர முடியாது. அதனால வெப்சைட் யூஸா இருக்கு. இன்னொன்னு அருமை அருமை அருமை. வேற எதுவும் கேள்வி இருக்கா சார்? அவங்க வந்து தெளிவா இருக்கிறவங்கள விட ஒரு சில நேரத்துல வந்து நம்ம நிறைய கொட்டேஷன் கொடுத்து குழப்பிட்டு வந்துடுறோம். இதுதான் நடந்துட்டு இருக்குது. அதனால அதை நம்ம பாத்துக்கலானே. ஓகே, ரொம்ப நன்றி. செல்வத்துள் செல்வம், திண்டுக்கல் செல்வம், முத்துப்பாண்டி இப்பதான் எல்லா தலை பேசினார்ல. முத்துப்பாண்டி ஒரே ஒரு டவுட் தான். சொல்லுங்க முத்துப்பாண்டி. இந்த டைவ் சொன்னீங்கல்ல சார், டைவுக்கு எனக்கு கூப்பிடுங்க ஜி. நம்பர் கொடுத்துருக்கீங்களா? டைவ் படுக்க வேண்டாம், டைவ் குழப்ப வேண்டாம். அதை யூஸ் பண்ணி பார்த்துட்டேன் சார். அது நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. எனக்கு அதுல ஒரே ஒரு டவுட் என்னன்னா, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிற முடியுமா சார்? அதுல எல்லாம் பண்ணலாம். அது இன்னொரு கிளாஸ்ல பாப்போமே. டைவ் அடிக்கலாம். டைவ் அடுத்த கிளாஸ் பாப்போம் சார். அக்கு வேற ஆளு வேற பிரிச்சு பேசலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரியா சார், தேங்க்யூ சார்.
அடுத்து மேடம் யாரு எஸ்டி பேர் இல்லாம இருக்கு? ஆமா D073 போட்டுருக்கு. மேடம் சொல்லுங்க மேடம். மேடம் அது செல்வத்துள் செல்வம், திண்டுக்கல் வணக்கம் செல்வம், சார். செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. நன்றி, அண்ணா வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். சூப்பரா பண்ணிட்டாரு சார் அவரு அசோகன் சார். சொல்லுங்க மேடம். STZDO73 யாருங்க? சொல்லுங்க மேடம். அன்மியூட் வணக்கம் சார். பண்ணிக்கங்க. அன்மியூட் பண்ணிக்கங்க. பண்ணிட்டாங்க. சொல்லுங்க மேடம். வணக்கம் சார். நான் கடலூர் பிரான்ச்ல இருந்து மங்கள பேசுறேன் சார். சொல்லுங்க மேடம். சாரோட மதிய ஆயுதம் கிளாஸ் வந்து யூடியூப்ல ஒரு 1-2 வீடியோ பார்த்துருக்கேன். சரி. நல்லா இருக்கு. ஆ, இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து லீக் குரூப் போன வாரம் ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருந்தேன். அதுல வந்து இந்த லிங்க் மெயில் ஐடி போட்டிருந்தாங்க. குரூப்புக்குள்ள ஜாயின் பண்றதுக்கு ஐடி போட்டிருந்தாங்க. ம், அது ம், ம். பார்த்து இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணியிருந்தேன். சரி மேடம். நான் வந்து இப்போ நீங்க சொல்ற மாதிரி வெப்சைட் வந்து SSMG குரூப்ல வந்து ஒரு 2 பேர் போட்டிருந்தாங்க வெப்சைட் ஓபன் பண்ணி. அதுல போயிருந்தேன். இப்போ நீங்க சொல்ற மாதிரி வெப்சைட் ஓபன் பண்ணி இப்போ எல்லாமே வந்துருச்சு. ஆனா லொகேஷன் மட்டும் எனக்கு அதுல பண்ண தெரியல. மீதி எல்லாமே பண்ணியிருந்தேன். நல்லா இருக்கு. மத்தபடி நீங்க எல்லாமே வாட்ஸ்அப் பிசினஸ்னு போய் அந்த லொகேஷன் நீங்க எந்த ஏரியாவில் இருக்கு அந்த லொகேஷனை ஷேர் பண்ணணும். அதை பண்ணி அது அதை வாட்ஸ்அப் காப்பி பிசினஸ்ல வந்து வாட்ஸ்அப் பிசினஸ்ல வந்து நான் ஆல்ரெடி பண்ணிருக்கேன் சார். பண்ணதுல வந்து லேபிள்லாம் வருது. அந்த லேபிள் வந்து ஒரு சில இது வந்து வர லேபிள் மாட்டேங்குது. வேண்டாம். கிரீவன்ஸ் நான் கேட்கறது லேபிளே கேட்கறேன். லேபிள் கொட்டேஷன் வைங்க, கேட்லாக் சொல்றீங்க. கேட்லாக் எதுவுமே ஆ, வேணாம். லொகேஷன் அதுல இருக்கும். லொகேஷனை மட்டும் சர்ச் ம், பண்ணீங்கன்னா வந்து நின்றும். அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா வந்து நின்றும். ஸோ அது வந்து யாராவது ம். இருந்தாங்கன்னா நீங்க எந்த பிரான்ச் மேடம்? கடலூர் பிரான்ச் சார். கடலூரா? கடலூர் காந்திலால்ட்ட ஆமா சார். கேளுங்களேன். காந்திலால்ட்ட கேளுங்க. ஏதாவது சொல்லி கொடுக்குறான்னு ஆ, கேளுங்க. அப்படி இல்லைன்னா எனக்கு தனியா கூப்பிடுங்க ஓகே மேடம். சார். பகல்ல கூப்பிடுங்க, பண்ணி கொடுக்குறேன். அப்புறம் ஓகே இந்த சார். மேடம் கேட்டாங்க, சரிதா மேடம் கேட்டாங்க, குறிச்சுக்குங்க வெப்சைட் எல்லாமே. அந்த இமெயில் ஐடி எஸ் எஸ் ஏ SSA சூப்பர் சேல்ஸ் SSAHE. நான் இதுல மெசேஜ் போடுறேன். நீங்க அப்படியே எல்லாரும் எடுக்கிறதால எடுத்துக்கோங்க. ஒரே நிமிஷம். SSA ஹெல்ப் டெஸ்க் HELP சார் உங்களோட மொபைல் நம்பர் DESK அப்படியே சாட் பாக்ஸ்ல போடுங்க சார். குறிச்சுக்க மேடம். 94436 94436 75 75 410. 410. ஆமா. தேங்க்யூ சார். SSA ஹெல்ப் டெஸ்க் @licindia.com. SSA ஹெல்ப் டெஸ்க் DESK வச்சுக்கோங்க. சாரி. இத மெசேஜ் போட்டு சாட் பாக்ஸ்ல போட்டிருக்கேன். தயவு செய்து எல்லாரும் நோட் பண்ணிக்கங்க. ஓகே தேங்க்யூ சார். SSA ஹெல்ப் டெஸ்க் @licindia.com. உங்களுக்கு எது கிடைக்கலையோ இது அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அட்டாச் பண்ணி மெயிலுக்கு அனுப்புங்க. நம்மளுடைய நிறுவனத்துல இருந்து இதுக்குன்னு ஒரு என்டையர் டீம் ஃபாலோ பண்ணுது. அதை நான் ப்ரூஃபும் காமிச்சிருக்கேன். ஓகே, வேற ஒரு 10 நிமிஷம் இருக்கு. வேற எதுவும் கேக்குறதா doubt இருக்கா? கேளுங்க. செல்வம், அண்ணே நான் இன்றைய ப்ரோக்ராம் வந்து நம்ம தமிழ்நாட்டு குரூப்ல மட்டும்தான் ஷேர் ஆயிருக்கும்னு நினைச்சேன். இல்ல நான் இதுல போட்டிருந்தேன், லீக் குரூப்ல போட்டிருந்தேன். அதுல சோமநாதன் சார் இருக்காரு, அதனால வந்திருப்பாரு. மும்பைல இருந்து ஒரு ஏஜென்ட் போன் பண்றாரு இப்ப. ஓ சூப்பர், தேங்க்ஸ்ண்ணே. எங்கெங்க வந்துச்சுன்னு கேட்டேன். எங்களுடைய லிக்கால இருந்து வந்தது சார் எங்க குரூப்ல அப்படிங்கிறாரு. சார் நான் தான் அனுப்பிச்சு கொடுத்தேன் சார். நீங்க அனுப்பிச்சீங்களா சோமநாதன் சார்? ஆமா சார். செல்வம் நாடெங்கும் அவருடைய புகழ் பரவணும் சார். செல்வம் சார் எனக்கு புகழெல்லாம் வேணானே. ஏஜென்ட்ஸ் கம்யூனிட்டி நல்லா இருந்தா சரிண்ணே. கட்டுறதை கற்றுக் கொடுப்பறதா என்னுடைய பிரகதி இன்சூரன்ஸ் அகாடமியுடைய. ஓகே நண்பர்களே, வேற எதுவும் எல்லாம் முடிச்சுக்கலாமா? ஓகே செல்வம் அண்ணே, ஜெயராம தூக்கி இருக்காருப்பா கையே. சொல்லுங்கண்ணே. சார் கேளுங்க சார், தயவு செய்து வீடியோல வாங்க சார். சார் வெரி குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங். வணக்கம். ஹாப்பி டீச்சர்ஸ் டே. வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நல்லா ரொம்ப அற்புதமா பண்ணீங்க. ஒரு புது வித இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கீங்க. நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். ஒரு நன்றி சொல்லிடலாம். அதே மாதிரி மதி சாருக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிடலாம். சார் பர்சனலாக எங்களுக்கு ஒரு மெசேஜே போட்டுருந்தாரு. ஆக்சுவலாக நான் லேட்டாக தான் பார்த்தேன். நல்லா இருந்தது. நீங்கள் அதை புதுசாக இதுக்கு வந்திருக்கு இல்லையா, அதை வந்து ஒரு கரேஜாக எடுத்துருக்கிறதுக்கு அதுக்கு உங்களுக்கு தனி ஒரு அப்ரிஷியேட் பண்ணோம். ஏன்னா ஒரு புது இன்னும் எல்ஐசியை நம்மளுக்கு ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்கல ஆக்சுவலாக. இருந்தாலும் நம்ம மக்களுக்கு ஒரு விஷயத்த பார்த்து இன்வைட் பண்ணலாமே, ஒரு இன்னோவேஷனாக நீங்கள் பண்ணலாமேன்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கீங்க.
அது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொன்னோம். மதி சாரும் அதுக்கு ஒரு இனிஷியேட் எடுத்து உங்களை அதை என்கரேஜ் பண்ணி உங்களை கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு நம்ம நன்றி சொல்லணும் இந்த நேரத்தில். எல்லா புகழும் எங்களுடைய அண்ணனுக்கு. மதிலகன் தான் கேட்டாரு, இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு கேட்டாரு. சோ அதனால எல்லா புகழும் இறைவனுக்குங்கிற மாதிரி அண்ணனுக்கு தான் சொல்ல போனோம். இப்போ நீங்கள் என்னன்னா இதை வந்து எடுத்திருக்கீங்க இல்லையா, இனிஷியேட் எடுத்திருக்கீங்க இல்லையா, புதுசு இல்லை இது, புது ஆப்பு தப்பாக இருக்குமோ சரியாக இருக்குமோ நிறைய விஷயங்கள் இருக்கும் இல்லையா, அதை தாண்டி ஒரு பண்ணலான்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு இல்லையா, அது கண்டிப்பாக சாருக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளும் தெரிவிச்சுக்கிறேன் சார். ஓகே, நன்றி. நன்றி செல்வம், ரொம்ப சிறப்பா இருந்தது. ஒரே ஒரு டவுட் சார். இப்ப எனக்கு டேப்ல வந்து என்னுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் இது ரெஜிஸ்டர்ட் மொபைல் கிடையாது எல்ஐசில. இதுல வந்து நான் அதை சேல்ஸ் சூப்பர் சேல் பண்ண முடியுமா? என்ன இதுல ஸ்பேஸ் இருக்கு அண்ணே? சேல்ஸ் சூப்பர் சேல்ஸ் ஆப் வந்து மொபைல்ல பண்ணிக்கிங்க, டேப்ல பண்ணிக்கிங்க. ஓகே. அந்த சிம் கார்டு வந்து டேப்ல இருக்கணும். ஓகே 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 ஓகே. மொபைல் நம்பர் அந்த சிம் வந்து அது சிம் தான் பைண்டிங் பண்ணுது, சிம்ம தான் செக் பண்ணுது. ஓகே ஓகே ஓகே. டேப்ல நீங்க வந்து சிம்ம போட்டுக்கிட்டு நீங்க இப்படி வச்சு பேசறனால யூஸ் பண்ணிக்கலாம். பட் சிம்ம எடுத்துட்டீங்கன்னா சூப்பர் சேல்ஸ் ஆப் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா ரொம்ப பேர் நினைப்பாங்க நம்ம டேப்ல வந்து சிம்ம சொருகி நம்ம சேல்ஸ் ஆப் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவோம், அதுக்கப்புறம் சிம்ம எடுத்து நம்ம செல்போன்ல மாட்டிக்குவோம்பாங்க. மாட்டிக்கலாம், ஒர்க் ஆகாது. ஒர்க் ஆகுமான்னு தெரியல, வேணா நீங்க ட்ரை பண்ணி வேணா பாத்துட்டு வேணா சொல்லுங்க ஏதாவது. இல்ல ஏன்னா ரெஜிஸ்டர் மொபைல் தானே கேக்குது, அதனால ஒர்க் ஆகாது. ஆமா ஆமா, அதான் சொல்றேன்ல, ஒரு மொபைல்ல ஒரு நம்பர் மட்டும் வச்சிருந்து அந்த நம்பர் எல்ஐசி ஆபீஸ் கொடுத்துருந்தீங்கன்னா மெசேஜ் போகாது. ரெண்டு மொபைல் நம்பர் வச்சிருந்தா மட்டும்தான் எந்த சிம்னு பார்த்து செலக்ட் பண்ணி எல்ஐசிக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வரும். எல்ஐசி வந்து இந்த நம்ம நான் வச்சிருக்கிறது பிஎஸ்எல் நம்பர்னா பிஎஸ்எல் நம்பர்ல இருந்து அந்த எல்ஐசியோட 88 நம்பருக்கு போய் அது மெர்ஜ் ஆகி அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு உடனே ஃபிராக்ஷன் ஆஃப் அல்லது ஒரு ஒரு 30 செகண்ட் 40 செகண்ட் நம்மளுக்கு திருப்பி வந்து மெர்ஜ் ஆக பைண்டிங் ஆகும். நன்றி செல்வம். தேங்க்யூ. இந்த ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த என்னுடைய அன்பு அண்ணனுக்கு சார் வணக்கம். தேவராஜன் போத்தன பிரான்ச். இதுல செக்யூரிட்டில இன்னொரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்டும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கு, எம்பின் இருக்குனே. எம்பின் இல்லாம ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா சுலபமா உள்ள போய்க்கலாம். ஆமாண்ணே. ஆமா. ஓகே 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 ஓகே. நன்றி நன்றி கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி சார். வணக்கம் சார், ஒரு ரிக்வெஸ்ட். என்ன சார் கட்சியா சார் இப்பதான் ஒரு 1/2 hour தான் அட்டென்ட் பண்ணேன், ப்ரீவியஸா என்னால பார்க்க முடியல. ரெக்கார்டிங் கிடைக்குமா? ரெக்கார்டிங் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து ஒரு இது போடுங்க, வெல்கம் போட்டு விடுங்க. இது யூடியூப்ல அப்லோட் ஆகப்பட மாட்டாது, ஏன்னா பர்சனல் டேட்டா யூடியூப்ல அப்லோட் பண்ண மாட்டேன், ஏன்னா இது அவருடைய டேட்டா எல்லாமே வருது, அப்லோட் பண்ணக்கூடாது. சார் நீங்க வந்து எனக்கு ஒரு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா நான் கூகுள் டிரைவ் மூலமா உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணுவேன். நம்பர் சார்? என் நம்பர் தெரியாத உங்களுக்கு? அந்த இதுலயே வந்திருக்குமே, போஸ்டர்ல இருக்கு. சாரோட போஸ்டர் போட்டுருக்கோம் இல்லையா, அந்த போஸ்டர்ல 9444 37 6 3311 3311. ஓகே, தேங்க் யூ சார். நண்பர்களே, நமது ரெக்கார்டு வேணும்னா அண்ணன்ட்ட மதிய ஆயுதம் பாத்துக்குங்க. சேனல் பத்தி கேள்விப்படாதவங்க இந்த குரூப்ல இருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த சேனல்ல பாருங்க. 373 வீடியோ அதுல இருக்கு. உங்களுக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் அதுல இருக்கு. அதை தவிர நம்ம மதிய ஆயுதம் பயிற்சி மையத்தின் சார்பாக ஒரு 15 days ஒன்ஸ் நம்ம ட்ரைனிங் ப்ரோக்ராமும் நடத்திட்டு இருக்கோம், ஸ்டெப் 2 MDRT அப்படின்ட்டு. அதோடைய 12வது செஷன் வருகின்ற 9ஆம் தேதி நடக்க இருக்கிறது. இதே டைம் தான் 7 to 9. சப்ஜெக்ட் என்னன்னா கஸ்டமர் சர்வீஸ் எக்ஸலன்ஸ். எப்படி இப்ப நம்ம எல்ஐசி ஆனது ஏஜென்ட்டுக்கும் கஸ்டமருக்கும் சர்வீஸ் எப்படி எக்ஸலண்டா கொடுக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணுதோ, ஆஸ் எ ஏஜெண்டா நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம அதே மாதிரி ஒரு எக்ஸலன்ட் சர்வீஸ் கொடுக்க வேண்டியது இப்ப இன்றைய காலகட்டத்தில் ஒரு கட்டாயமா இருக்கு. அதை பற்றி ஒரு முழுமையான பயிற்சி வகுப்பு வந்து வருகின்ற 9ஆம் தேதி நடைபெற இருக்கின்றது. அது வந்து பெய்டு ட்ரைனிங்கு, பெரிய அமௌண்ட். நீங்க எங்கேயாச்சும் ஒரு
கைமாத்து வாங்கியாச்சும் அதை கட்டி அந்த பயிற்சி வகுப்புல வந்து கலந்துக்கங்க. அமௌண்ட் சொன்னா மயக்கப்பட்டுறாதீங்க. 199 ரூபாய்ங்க. 199 ரூபா ஃபீஸ் கட்டி நீங்க அந்த பயிற்சி வகுப்புல கலந்துட்டு ஒரே நிமிஷம் உங்க கஸ்டமர் சொல்லுப்பா. 199க்கு விஷயம் சொல்லிடுறேன். 9/9/2025 கூட்டினீங்கன்னா டோட்டல் தொகை 9. 9/9/9 நீங்க கட்டக்கூடிய தொகையும் 199 மட்டுமே. நீ எங்கேயோ இருக்கப்பா. ஆகவே நம்ம கஸ்டமருக்கு நம்ம எப்படி பெஸ்ட் சர்வீஸ் எல்லாம் கொடுத்தா இப்பெல்லாம் பத்தாது நண்பர்களே. எல்லா விஷயத்திலையும் நம்ம எக்ஸலண்டா இருக்கணும். அப்ப எக்ஸலண்டா இருக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதை ஒரு முழுமையான ஒரு பயிற்சி வகுப்பு நடைபெற இருக்கிறது. விருப்பம் உள்ளவங்க இம்மிடியட்டா பதிவு பண்ணுங்க. ஆல்ரெடி இந்த ஸ்டெப் 2 MDRT ஒரு குரூப்ல ஆல்ரெடி ஒரு 100 பேர் இருக்காங்க. சோம்நாத் சார்லாம் ரெகுலரா வராரு. செல்வம் வந்து அப்பப்ப மின்னல் மாதிரி வருவாரு போவாரு. ஏன்னா அவரு பல என்கேஜ்மெண்ட்ல இருக்காரு. அதனால நீ வந்து இந்த இன்னும் 2 நாள் தான் இருக்கு. என்னுடைய செல் நம்பருக்கு வந்து ஜிபே பண்ணிருங்க. 9437633311 பதிவு செய்து கொள்ளுங்க. கஸ்டமர் சர்வீஸ் எப்படி எக்ஸலண்டா பண்ணலாம் அப்படிங்கறத நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நம்ம வந்து அதுல ஷேர் பண்ணப்படும். சந்திப்போம், சாதிப்போம். கலந்து கொண்ட அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. இந்த பயிற்சி வகுப்பை மிக திறம்பட எளிமையாகவும் சிறப்பாகவும் நடத்தி கொடுத்த எனது அருமை தம்பி செல்வம் அவர்களுக்கும் எனது இதயம் கனிந்த நன்றி நன்றி நன்றி. சந்திப்போம். சார் இதை அப்லோட் பண்ணிடுங்க சார். நம்ம அப்லோட்லாம் பண்ண மாட்டேன், உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ஓகே ஓகே. இன்னொரு வாட்டி கேட்கலான்ட்டு நம்ம குரூப்ல வந்துருங்க. நம்ம ஸ்டெப் 2 MDRT குரூப், MATC அதுல எல்லாம் போட்டுருவேன். சரி சரி. நம்ம குரூப்ல இல்லாதவங்க எனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். நம்ம MATC குரூப்ல இன்க்ளூட் பண்ணனா கூட எனக்கு வந்து ரிக்வெஸ்ட் கொடுங்க. ஓகே. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ண சொல்லுங்க சார். கண்டிப்பா சார், கண்டிப்பா. நம்ம MATC குரூப்ல எல்லாத்தையும் கொஞ்சம் சேர்த்து விடுங்க. ஓகே ஓகே சார். அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் போய் சேரட்டும். ஷூர் ஷூர் ஷூர். நன்றி சார். பாரதி, ஒரே நிமிஷம் சார். பாரதி சொல்லுங்க பாரதி. சார் வணக்கம். இன்னைக்கு ஒரு டீச்சர் எப்படி சொல்ல, அவர் ஆக்சுவலா MSc B.Ed படிச்சதை இன்னைக்கு டீச்சர் மாதிரியே சொல்லி கொடுத்துட்டாரு. டீச்சரை விட சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லுங்க மேடம். அதான் டீச்சர், அதுதான் சார் சொல்றேன். டீச்சர் மாதிரின்றீங்களே, டீச்சரை விட வார்த்தைகள் முக்கியமா? ஆமா ஆமா ஆமா. காரணமே அவங்கதான் சார். ட்ரையல் அண்ட் எரரே அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கிட்டேன் எல்லாமே. சொல்லுங்க மேடம். அதுதான் சார், மத்தியானம் எனக்கு என்னெல்லாம் டவுட் வந்ததோ அதெல்லாம் அவர்கிட்ட மத்தியானம் எல்லாம் போட்டு இது பண்ணி இன்னைக்கு அவர் சூப்பரா இது பண்ணிட்டாருங்க சார். இன்னும் அதுக்கு உங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் சார். நான் ஒரு வெப்சைட் இருக்குன்னு தான் சொன்னேன், அதுக்கு எனக்கு அவ்வளோ தடவை சொல்லிட்டாரு. தேங்க்யூ தேங்க்யூ வெரி மச் சார். நன்றி மேடம், நன்றி மேடம். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். குட் நைட். கிளாஸ் எடுத்தேன் 7 மணில இருந்து 9 மணி வரையும். இந்த